எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம சீக்ரெட் இன்வேஷன் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் தாக்க பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 6 எபிசோட் இருக்குது. அந்த 6 எபிசோட இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் வந்து எல்லா படமும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். சரி, இப்போ வாங்க நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 1 ரிசரக்ஷன். எபிசோட் ஸ்டார்டிங்கே நமக்கு நம்ம மாஸ்கோவில் தாங்க காமிக்கிறாங்க. மாஸ்கோவில் நம்ம எவரெட் ராஸ் இருக்கிற தெரியுமாங்க, அவரை காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒருத்தர் கூட ஃபோனில் பேசுகிறாரு. ஃபோனில் பேசிட்டு அது ஃபோனில் பேசுகிறவர் என்ன சொல்கிறேன்னா, என்னை வந்து இங்கே மீட் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவருமே யாருக்குமே தெரியாம ரகசியமா போய் பார்க்குறாரு. ஒரு வீட்டுக்கும் போய் பார்க்குறாங்க. ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா ப்ரெஸ்கார்டுங்க. ஸோ ப்ரெஸ்கார்டு வந்து ரொம்ப வருஷமாக வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷனில் அவருக்கு கிடைச்ச அந்த பலன் வந்து அவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. என்னன்னா, இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. ஸோ அந்த அட்டாக் பண்ணவங்க எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு பண்ணாங்க. அதுவும் 5 இடங்கள் நடந்தது. எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே அந்த டெரரிஸ்ட் கும்பல் நம்ப வச்சிருக்காங்க. ஆனால் அந்த 5 அட்டாக்கே பண்ணது ஸ்க்ரல்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்க்ரல்ஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க. அதுவும் 30 வருஷத்துக்கு முன்னாடி நிக் ஃபியூரி கேப்டன் மார்வெலும் வந்து ஸ்க்ரல்ஸுக்கு ஒரு தனி பிளானட்டை நான் கண்டுபிடிச்சி தரேன்னு சொன்னாங்க. ஆனால் தானோஸ் போட ஃப்ளிப்பில் நிக் ஃபியூரி வேற மாதிரி மாறிட்டாரு. ஸோ அதனால் ஸ்க்ரல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பிளானட் தேவைப்படுது. ஸோ அதனால் வந்து எர்த்தை நம்ம ஆக்குப்பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எர்த்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்போ ராஸ் சொல்கிறாரு, இது எல்லாத்தையுமே வந்து ஆனால் வந்து என்னன்னா ஸ்க்ரல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பேர் தானே இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, அது யாருக்குமே தெரியாது. ஸ்க்ரல்ஸ் 10,000 பேர் இருக்கலாம், எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அது நமக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த ரிசர்ச்சை நான் ரொம்ப சீக்கிரட்டாக பண்ணுறேன். எதுக்குன்னா, யார் ஸ்க்ரல்ஸ் யார் மனுஷங்கன்னே தெரியல. அதனால தான் உன்னை கூட ரகசியமாக வர சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ நீயா கூட ஸ்க்ரல்லாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராஸை போட்டு அட்டாக் பண்ணுறாரு. ராஸ் வந்து ப்ரெஸ்கார்டை வந்து ஷூட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாருங்க. ஸோ அப்போ போகும்போது நம்ம ராஸ் வந்து யாரும் துரத்திக்கிட்டே போகிறாங்க. அது யார் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியல. உடனே மரியா ஹீலுக்கு ஃபோன் பண்ணி என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ சந்து பூந்தரெல்லாம் ஓடி அவங்க கிட்ட எப்படியா தப்பிக்கணும் அப்படின்ட்டு பில்டிங் மேலே குதிக்கிறாரு. அவருக்கு பயங்கரமாக அடிபட்டுருச்சு. ஸோ அப்போ தான் அவர் அப்படியே முடிச்சு பார்க்குறாரு. பார்க்கும்போது மரியா ஹீல் அப்போ தான் காரில் வராங்க. ஸோ அப்போ வந்து துரத்திக்கிட்டு வந்தவர் பேர் வந்து டாலோஸுங்க. ஸோ டாலோஸ் தான் துரத்திட்டு வந்திருக்காரு அப்படியே மரியா ஹீல் பார்க்குறாங்க. அப்போ தான் வந்து டாலோஸ் சொல்கிறாங்க, இவன் வந்து உண்மையான ராஸ் கிடையாது, இவன் வந்து ஒரு ஸ்க்ரல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து டாலோஸ் சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் தெரிய வருது அவன் ஒரு ஸ்க்ரல்லுன்ட்டு. அப்போ தான் நமக்கு தெரியவே வருது. போய் கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பேஸில் காமிக்க, ஸ்பேஸ்லேருந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் இறங்குது. ஸோ அதில் இருந்து ஒருத்தர் இறங்கி வராது. வேறு யாருமே இல்லைங்க, நம்ம நிக் ஃபியூரி தான். ஸோ மரியா ஹீல் வந்து நிக் ஃபியூரி வந்து பிக்கப் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா நிக் ஃபியூரி வந்து நம்ம டாலோஸ் பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தான் டாலோஸ் நிற்கிறாரு. ஸோ அவங்க ஒய்ஃப், அதாவது டாலோஸோட ஒய்ஃப் பேர் வந்து சாரோன். ஓகேவா? ஸோ சாரோன் வந்து இறந்து போனது எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நிக் ஃபியூரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இப்போ வந்து எனக்கு இருந்த பொண்ணும் இல்லை, அவளும் வந்து இதெல்லாம் அதான் நான் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவளுமே வந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து டாலோஸும் சொல்கிறாரு. அப்புறம் நம்ம நிக் ஃபியூரி இருக்காருங்க. அவர் வந்து சும்மா வாக்கிங் போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. வாக்கிங் போகும்போது அவர் வந்து யாரும் கடத்திட்டு போகிறாங்க. ஸோ கடத்திட்டு யாரும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து அவரை கூட்டி அப்படியே மாஸ்கெல்லாம் அவுத்து பார்க்கும்போது தான் அங்கே சோனியா அப்படிங்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்கிறவங்க. ஸோ அவங்கள பார்த்து நிக் ஃபியூரிக்கு வந்து சோனியா ஆல்ரெடி தெரியும் போல இருக்குது, சோனியாவுக்கும் நிக் ஃபியூரி ஆல்ரெடி தெரியும் போல இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே வந்து சகஜமாக எப்பயும் போல பேசுகிறாங்க. ஆமாம், உனக்கு வயசாயிடுச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், வயசாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிக் ஃபியூரியுமே சொல்கிறாரு. இவங்க எல்லாமே முட்டா பசங்க, ஆனால் இவங்ககிட்டே நீ போய் சிக்கியிருக்கு, அப்புறம் உனக்கு வயசாயிருக்கு. இதுவே பழைய நிக் ஃபியூரியா இருந்தா நீலாம் அசால்ட்டாக தப்பிச்சிருப்ப, இவங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், லைட்டாக வயசாயிடுச்சு தான், ஆனால் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, அது யார் வந்து எனக்கு கடத்திட்டு போகிறா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் நான் அப்படியே விட்டேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் வந்து உங்க கூட என்னால் வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதை பற்றி என்ன வேலை செய்யணும்னா, ஸ்க்ரல்ஸ் கூட வேலை செய்யறதால இந்த ஸ்க்ரல்ஸ்லாம் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு எதிராக வேலை செய்யறதுக்காக இவங்க வந்து வேலை செய்யலான்னு பார்க்கும்போது நம்ம நிக் ஃபியூரிக்கு வயசாகிடுச்சு. ஆனால் அந்த காரணத்தை வச்சுட்டு நிக் ஃபியூரி வந்து ஒதுக்கிடுறாங்க. ஸோ அப்போ நிக் ஃபியூரி லேட்டாக ஃபீல் பண்ணுறாரு. அப்புறமா வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்கோவில் வந்து ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அது ஒரு செக்யூரிட்டி பேஸ் மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்த காமிக்கிறாங்க. அங்கே 2 செக்யூரிட்டி அங்கே நிற்கிறாங்க. கையில் கன் வச்சுட்டு நிற்கிறாங்க. அப்போ தான் ஒருத்தன் வரான் வந்து நிற்கிறான். யார் வேணும் என்ன வேணும்னு கேட்கும்போது அவன் அப்படியே அமைதியாக நிற்கிறான். அப்போ தான் அந்த இடத்துக்கு வந்து நம்ம டாலோஸ் இருக்காங்க. அவங்க பொண்ணுன்னு சொன்னால் தெரியுவாங்க. அவங்க பொண்ணு பேர் காயா வந்து கார் அப்படியே இறங்குறாங்க. ஸோ இறங்கினதுக்கு அப்புறமா வந்து அவங்க ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான் தெரியுமா, வந்து ஸ்க்ரல் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. அவன் அப்படியே உள்ள அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி காயா சொல்கிறாங்க. ஸோ அவங்க அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த இவங்களை ஸ்க்ரல்ஸ் எல்லாமே வந்து ஒரு சில செடி வச்சிருப்பாங்க. அந்த செடியிலேருந்து விளைஞ்ச ஒரு ஃப்ரூட்டை வந்து அவனுக்கு கொடுக்குறாங்க. யாருக்குன்னா அந்த ஸ்க்ரலுக்கு கொடுக்குறாங்க. ஸோ வந்து எத்தனை நாள் ஆச்சு சாப்பிடுன்னு கேட்கும்போது நான் பல நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னனால தான் அந்த ஃப்ரூட்டை வந்து அவனுக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. இப்போ இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, நிறைய ஸ்க்ரல்ஸ் எல்லாமே வந்து ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அவங்களோட வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க. அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அது ரொம்ப பெரிய இடமா இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து சொல்கிறாங்க, நீ உனக்கு போராட்டம் தேவைன்னா அதுக்கு நீ ஒன்று பண்ணணும். வெளில போனனா நீ வந்து உன்னோட உருவத்தை நீ மாற்றிக்கணும், நீ ஒரு மனுஷனாக மாறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க. அப்போ தான் வந்து வில்லனை காமிக்கிறாங்க. ஸோ அவன் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் பேர் தான் கிராவிக். ஓகேவா? ஸோ அவன் வரான். அவன்
அதாவது அவன் வரல, அவன் வந்து மேலே இருந்து கீழே நடக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஒரு ஸ்க்ரல் அங்கே உட்காந்துட்டு இருக்கான். அவனுக்கு வந்து உனக்கு வந்து வெளில போகிறதா இருந்தால் நீ மற்றவனோட உடம்பு தான் எடுத்துகிட்டு போகணும், அதனால் நான் ஒருத்தனை கூட்டிகிட்டு வரேன்ட்டு ஒரு அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு வராங்க. அவனோட மைண்டை ஃபுல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அவன் உடம்பே வந்து இவருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து மேலேருந்து கிராவிக்கு வந்து அவன் தான் வில்லன். அவன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஸ்க்ரல்லோட வேலை என்ன அப்படி அவங்க வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டையை மூட்டி விட்டு மக்களை வந்து குளோபல் அளவில் வந்து அழிக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானு. ஸோ இவங்க வந்து இந்த எர்த்தையும் ஆக்குபை பண்ணிடும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானு. இவங்களோட இன்னொரு பிளான் என்னன்னா, அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டையை மூட்டி விடணும், அப்போ தான் மக்களை சாவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானு. இந்த மிஷனுக்கு தலைமை தாங்குபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் கிராவிக்கு. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு நிக் ஃபியூரியும் நம்ம அப்புறம் டாலர்ஸ் அப்புறம் மரியா இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் வந்து ஒரு சீனில் வந்து நம்ம நிக் ஃபியூரி சோனியா கிட்ட கேட்டிருப்பாங்க, கஜகஸ்தானில் ஒரு ஸ்டோரில் வந்து பொருள் காணாம போச்சு, அது என்ன பொருள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வருது, அதாவது இப்போ தான் நமக்கு தெரிய வருது அந்த பொருள் வந்து ஒரு வெடிகுண்டு அப்படின்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து ஸ்க்ரல்ஸ் வந்து வெடிகுண்டெல்லாம் வச்சு வந்து மக்கள் அடிக்கிறதுக்காக பிளான் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ அந்த வெடிகுண்டை தயாரித்தவன் வந்து ஒரு 3 பேர், அதில் ஒரு பெயிண்ட் ஷாப் ஒருத்தன் வச்சிருக்கான். ஸோ அவன் வந்து இந்த பழைய பொருள் எல்லாமே வித்துக்கிட்டு இருக்கான். இப்போ போய் அவனை நம்ம எப்படியாவது போய் பிடிக்கணும், சோனியா பிடிக்கிறதுனா நம்ம எப்படியாவது போய் அவனை பிடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் நிக் ஃபியூரியோட பிளானு. கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த கிராவலியும் அவனோட அசிஸ்டன்ட் தான் காமிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிக் ஃபியூரி ஸ்பேஸ்லேருந்து பூமிக்கு வந்துட்டான், ஸோ சைபர்லேருந்து அவன் இங்கே வந்திருக்கான், இதுக்கப்புறம் சைபருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தெரில, ஸோ அதனால் வந்து நம்ம பிளான் கொஞ்சம் தள்ளி வைப்போம்னு கேட்கும்போது, இல்லை நம்ம பிளான் அப்படியே தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கிராவலின் சொல்கிறான். ஸோ அப்புறமா அவங்க அசிஸ்டன்ட் இருக்கான் தெரியுமா, அவன் போயிட்டு இவங்க இருக்காங்க தெரியுமா காய், அவங்க கிட்ட போயிட்டு நான் ஒரு அட்ரஸ் தரேன், ஸோ இந்த காசு கொடுத்துட்டு பேக்கேஜை வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளுமே அவங்க அந்த இடத்துக்கு போகிறான். அங்கே நம்ம நிக் ஃபியூரியுமே நிக் ஃபியூரி, டாலர்ஸ், மரியா ஹீரோ 3 பேருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ நம்ம இவங்க இருக்காங்க தெரியுமாங்க, அதான் நம்ம காயா போயிட்டு அந்த ஒருத்தன் கிட்ட வந்து பேக்கேஜ் வாங்கினாங்க, அது அவங்க சயின்டிஸ்ட், அவங்க கிட்ட போய் பேக்கேஜ் வாங்கிட்டு வராங்க. ஸோ பேக்கேஜ் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக நிக் ஃபியூரி அவங்க 3 பேர், நிக் ஃபியூரி அப்புறம் டாலர்ஸ் இவங்க 2 பேரும் அந்த சயின்டிஸ்ட் கிட்ட போகிறாங்க. போனதுக்கப்புறமா அந்த பேக்கேஜை பற்றி ஃபுல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போ தான் வந்து அந்த பேக்கேஜை பற்றி ஃபுல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்து என்ன பண்ணுறான்னா, ஒரு செகண்ட் வந்து அடிக்க போயிடுறான். டக்குன்னு நம்ம டாலர்ஸ் வந்து அவனை வந்து அடிக்கலான்னு போகிறாங்க. ஸோ இவங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. அப்போ தான் வந்து நம்ம டாலர்ஸே வந்து சயின்டிஸ்ட் அடிக்க போயிட்டான். ஸோ டாலர்ஸே வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்க்ரல் தான், அவனுக்கு 136 வயசு ஆகுது, ஆனால் அவனுக்கு 40 வயசு ஆள் மாதிரி தான் இருப்பான். ஸோ அவனையும் அடிக்க போயிட்டானா அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான் அப்படின்ட்டு நிக் ஃபியூரி வந்து என்ன பண்ணான்னா, அவர் வந்து வேறு வழி இல்லாமல் சுட்டுறாங்க. காயாவும் வந்து அண்டர் கிரவுண்ட்லாம் போய் எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி போகிறாங்க. மரியா ஹில் நம்ம காயாவை துரத்திக்கிட்டே போகிறாங்க. ஸோ மரியா ஹிலுக்கும் காயாவுக்கும் செம்ம சண்டை நடக்குது. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இந்த அந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு போன பொண்ணு வந்து டாலர்ஸோட பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து டாலர்ஸ்க்கு தெரிய வருது, அது ஏன் பொண்ணு தான் அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஸோ போயிட்டு காயா போய் மீட் பண்ணுறாங்க. காயா கிட்ட போயிட்டு இதெல்லாம் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க, உங்களால் தான் இதெல்லாம் ஆச்சு, உங்களால் தான் எல்லாமே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. உங்கள் அம்மா வந்து சாகும்போது என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா, அவளை எப்படியா கண்டுபிடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டாலர் சொல்கிறாரு. என்னது அம்மா இறந்துட்டாங்களா, இது எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்தளவுக்கு வந்து அவங்க அம்மா இருந்தது கூட வந்து நம்ம காயாவுக்கு தெரியல. அதுக்கு யாரு காரணம்னு கேட்கும்போது, நீ ஒருத்தவங்க கூட வேலை செஞ்சுட்டு இருக்கல, அவங்கள போய் கேளு, அவங்க சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம டாலர் சொல்கிறாரு. அப்புறம் காயாவும் அங்கே வந்து எஸ்கேப் ஆகிட்டு அவங்க அம்மா இறந்துட்டு நினச்சி அழுதுட்டு இருக்காங்க. இப்போ அப்படி கட் பண்ணிங்கன்னா அவங்க நம்ம நிக் ஃபியூரி காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து நம்ம மரியா கிட்ட போய் பேசுகிறாங்க. அப்புறம் தான் மரியாவும் நிக் ஃபியூரி செஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ செஸ் ஆடும்போது நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் உங்கள் வயசாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் வந்து நான் பார்த்த நிக் ஃபியூரி வேறு, அப்போ இப்போ நீங்கள் இருக்கிற நிக் ஃபியூரியே வேறு மாறிட்டீங்கன்னு கேட்கும்போது, ஆமாம் தானோஸ் போட்ட அந்த ஃப்ளிப்பில் வந்து நம்பிக்கை மாதிரி இருந்து எனக்கு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து நிக் ஃபியூரி சொல்கிறாரு. யாரை பார்த்தாலும் நம்மள வயசாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நிக் ஃபியூரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அந்த வேலை காமிக்கல. சிவே கட் பண்ணி நம்ம காயா தாங்க காமிக்கிறாங்க. அவங்க வந்து அப்படியே வந்து படுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து நம்ம கிராவலிக்கு ஒரு அசிஸ்டன்ட் வரான். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான்னா, கரெக்டாக நீ பேக்கேஜ் எடுத்துட்டு கிட்ட கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து காயா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாம்பு வெடிக்கிறது இருக்குது தெரியுமா, இதை கொஞ்சம் தள்ளி போடலாமேன்னு சொல்லும்போது இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து அவருமே சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம காயா போயிட்டு அவங்க அப்பா மீட் பண்ணலாம், டாலர்ஸை மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பிளான் போட்டுருக்காங்க. யாருக்குமே தெரியாமல் போகிறாங்க. ஸோ டாலர்ஸும் நம்ம காயா மீட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, எங்கே பாம்பு வைக்க போகிறீங்கன்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு சொல்லலை, ஆனால் அப்புறமா சொல்கிறாங்க, யூனிட்டி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் நாங்கள் வைக்க போகிறோம், ஸோ 3 இடத்துல வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பாம்பை வந்து ஒரு பேக்கில் தான் வைக்க போகிறோம், நீங்கள் ஒரு கண்ணாடி போட்டுக்கோங்க, அந்த கண்ணாடி நான் கொடுக்குறேன், அந்த கண்ணாடி போட்டுட்டிங்கன்னா அந்த பேக்கில் வந்து ஒரு மார்க் இருக்கும், அந்த மார்க் வச்சு பாம்பு எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது, நிக் ஃபியூரி டாலர்ஸ் வந்து அந்த யூனிட்டி ஸ்கொயர் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த பேக் வந்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க, அதாவது இவங்க காயா வந்து ஒரு இடத்துல வந்து பேக்கை வைக்கிறாங்க. ஸோ அதை நோட் பண்ணுறாங்க, அந்த பேக்கை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. எல்லாருமே ஆளாறு பிரிஞ்சு பேக்கை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து நிக் ஃபியூரி இருக்கா தெரியுமாங்க, அவர் வந்து ஒரு பெண்ணை பார்க்குறாரு. ஸோ அந்த பொண்ணு வந்து வித்தியாசமாக இருக்கா, அந்த பொண்ணை அவர் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. கடைசியில் அந்த பொண்ணு வேறு யாருமே இல்லை,
இல்லை நம்ம கிராவலின் தான். ஸோ நம்ம நிக் ஃபியூரி கண்டுபிடிச்சிடாரு, நீ கிட்ட வந்துரு நான் கன் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு மிரட்டுறாரு. ஸோ இன்னொரு சைடில் வந்து அந்த பேக் வந்து இது பண்ணி அதை தேடிட்டே போனாங்கல்ல, அவங்களால வந்து அந்த பேக்கை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ எல்லாம் மாற்றி மாற்றி போகிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா கரெக்டாக வந்து இவங்க பேக் அதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா நம்ம டாலர்ஸ் இருக்கால அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஆனால் அந்த பேக்ல வந்து பாம்பே இல்லை. ஸோ அப்போ தான் தெரியாது வேறு ஒரு இடத்துல பாம்பு வச்சிருக்கான்ட்டு. கரெக்டாக வந்து கிராவலின் என்ன பண்ணுறான்னா ஒரு பட்டன் அழுத்துறான், பாம்பு வெடிக்குது. டக்குனு கிராவலின் வந்து நிக் ஃபியூரியோட உடம்பை வாங்கிக்கிறான். உடம்பை வாங்கிட்டு போயிட்டு மரியாவே கொண்டுடுறான். ஸோ அப்போ தான் வந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து ஃபீல் பண்ணுறாரு, நம்ம இந்த மிஷனில் தோட்டுட்டுமே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற மக்களாமே ஓடுறாங்க இந்த பாம்பில் நம்ம மாட்டக்கூடாதுன்ட்டு. அந்த இடத்துல மரியா ஹீலை எப்படியாவது காப்பாற்றணும்னு பார்க்குறாங்க. பட் மரியா ஹீலோட உயிர் போயிடுச்சு. எபிசோட் 2 ப்ராமிசஸ். எபிசோட் ஸ்டார்டிங் நம்ம 1995 காமிக்கிறாங்க. 1995 என்ன காமிக்கிறாங்கன்னா நிக் ஃபியூரி வந்து ஸ்க்ரல்ஸ் கூட சண்டை போட்டு நல்ல ஸ்க்ரல்ஸ் எல்லாமே காப்பாற்ற தெரியுமா, நம்ம டாலர்ஸ் கூட சேர்ந்து காப்பாற்ற தெரியுமா, அது எல்லாமே நமக்கு வந்து ஒரு மாண்டேஜ் மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணிவிட்டு அதாவது அந்த மாண்டேஜ் மாதிரி தான் நமக்கு காமிப்பாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நமக்கு காமிக்கிறாங்க. 2 இயர்ஸ் கழிச்சு நமக்கு எங்கே காமிக்கிறாங்கன்னா பிரிக்ஸ்டன் லண்டனில் தான் நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அங்கே வந்து நம்ம டாலர்ஸும் நிக் ஃபியூரி வராங்க. அவங்க ஒரு 20-30 ஸ்கல்ஸ் கிட்ட இருப்பாங்க. ஸோ அப்போ தான் ஒரு லேடிஸ் ஸ்க்ரல் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இவன் இந்த பையன் வந்து காணாமல் போயிட்டான். எப்படி காணாமல் போனான்னா, ஸோ அந்த க்ரீக் போர் நடந்தது. அந்த க்ரீக் போரில் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டான். ஸோ அவங்க கொஞ்சம் சாமர்த்தியமாக என்ன பண்ணால் அங்கே இருக்கிற ஃப்ளைட் எடுத்துகிட்டு தப்பிச்சு வந்துட்டான். ஸோ அப்போ தான் வந்து அவன் பேரை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அந்த பையன் பேர் வந்து கிராவிக். ஸோ கிராவிக் வந்து இப்படி தான் வந்து நம்ம நிக் ஃபியூரி கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. ஸோ அப்புறமா வந்து நிக் ஃபியூரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ஒரு எங்கள் குழுவில் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறமா அங்கே ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணுறாருன்னா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸ்க்ரல்ஸுக்குன்னு நாங்கள் தனி ஒரு இடத்த கண்டுபிடிப்போம், நாங்கள் கிரகத்தை கண்டுபிடிப்போம். ஸோ எனக்கு வந்து டாலர்ஸ் உதவுவார் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக் ஃபியூரி வந்து அப்போ சொல்கிறாரு. ஸோ அதுக்கு எல்லாமே வந்து அங்கே ஸ்க்ரல்ஸ் எல்லாமே நிக் ஃபியூரி நம்புறாங்கன்னா டாலர்ஸ் வந்து நிக் ஃபியூரிக்கு ஆதரவாக இருக்கிறதுனால தான் வந்து நம்ம ஸ்க்ரல்ஸ் எல்லாமே வந்து நிக் ஃபியூரிக்கு ஆதரவாக இருக்காங்க. அண்ட் நம்ம நிக் ஃபியூரி இருக்கார் தெரியுமா, அவர் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறார். என்னன்னா, நம்ம நாட்டில் நம்ம உலகத்தில் இருக்குது தெரியுமா, இந்த உலகத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம உலகத்தை மீட்டு தந்தீங்கன்னா அப்போ தான் நான் உங்களுக்கு வந்து ஒரு புது கிரகத்தை கண்டுபிடிச்சி தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஒரு கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப பிரசன்ட் தான் காமிக்கிறாங்க. ஸோ பிரசன்ட் அந்த பாம்பில் வெடிச்சு தெரியுமா, அந்த இடத்துல போய் மரியா ஹீல் ஆடுத்து போயிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நிக் ஃபியூரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணனால வந்து அப்போ வந்து இப்போ எப்படியே காப்பாற்றணும் அப்படின்ட்டு டாலர்ஸ் வந்து நிக் ஃபியூரி அங்கே வந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ அங்கே மரியா ஹீல் இறந்தும் போயிடுறாங்க. அமெரிக்கனோட உருவத்தை எடுத்து அந்த ஸ்க்ரல் இருக்கான் தெரியுமா, ஸோ அவன் கூட ஃபஸ்ட் எபிசோட் காமிச்சிருப்பான்ல, அவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அவன் தான் வந்து இந்த பாம்பு வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ரஷ்யன் போலீஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாமே வந்து சந்தேகப்படுற மாதிரி அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நிக் ஃபியூரி டாலர்ஸ் காமிக்கிறாங்க. அவங்க வந்து யார்கிட்ட மாட்ட விட அப்படியே ட்ரைனில் போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்போ போலீஸ் வந்து நம்ம டாலர்ஸ் பார்க்குறாங்க. டாலர்ஸ் வந்து ஸ்க்ரல் ஆச்சுல, ஸோ உருவத்தை மாற்றுறாரு. ஸோ அப்புறம் அங்கே இருக்கிற போலீஸும் போயிடுறாங்க. அப்போ தான் வந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து நம்ம இவருக்கு திரும்ப டாலர்ஸ் அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த அமெரிக்காவுக்கு வரும்போது பிளாக் பீப்புளுக்குன்னு ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நானும் எங்கள் அம்மாவும் வந்து ஒரு விளையாட்டு விளாடுவோம். என்ன விளையாட்டுனா, உண்மைகளை வந்து ஷேர் பண்ணுற விளையாட்டு. அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வந்து எனக்கு அதான் உங்களுக்கு தேவையான ஒரு சில உண்மைகளை என்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. அந்த விளையாட்டு இப்போ நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாலர்ஸ் ஓகேங்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து என்ன கேட்குறாருன்னா, இந்த க்ரீக் போர் நடந்துச்சுல, அப்போ வந்து நடந்த சம்பவத்தில் வந்து நீ எதை என்கிட்ட மறைக்கிது அப்படின்னு கேட்கும்போது ஃபர்ஸ்ட் டாலர்ஸ் வந்து இது சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி மறுக்கிறாரு. அப்புறமா அவரே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி 20-30 ஸ்க்ரல்ஸ் மட்டும் தான் இங்கே எல்லாம் கிடையாது. இங்கே வந்து 10,000-20,000க்கும் மேலே நிறைய ஸ்க்ரல்ஸ்லாம் நம்ம அதான் மக்களோட மக்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு நிக் ஃபியூரி ஷாக் ஆகுறாரு. என்னது இது ஏன் இடையே முன்னாடி சொல்லன்ட்டு. ஸோ எப்படி ஆயிருக்குன்னா, நம்ம இவருக்கு தெரியுமா டாலர்ஸ், இவர் வந்து நம்ம உலகத்தில் நடந்திருக்காரு. ஸோ நிக் ஃபியூரி வந்து ஏதாவது மெசேஜ் சொல்ல காத்துட்டு இருந்திருக்காங்க. இவர் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் வந்து அவங்க அதுக்குலாம் மெசேஜ் கொடுத்து வர வச்சிடறாங்க. ஸோ இதை கேட்டு நிக் ஃபியூரி வந்து எதுக்கு இது முன்னாடி என்கிட்ட சொல்லன்னு சொல்லும்போது, நீ சொல்லியிருந்தே நீ ஒத்துக்க மாட்டேன், அதனால தான் சொல்ல அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. இதுக்கப்புறம் நீ கண்ணு முன்னாடி இருக்காத போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. டாலர்ஸும் வந்து கோச்சிக்கிட்டு அங்கே வந்து போயிடுறாரு. ஸோ அப்போ நிக் ஃபியூரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த மரியா ஹீலோட டெத்தை தான் காமிக்கிறாங்க. ஸோ சவப்படியில் போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நிக் ஃபியூரி போகிற அதாவது நம்ம மரியா ஹீலோட அம்மா வாங்க தான் இருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து மரியா ஹீலுக்கு அவங்க அம்மா இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து நிக் ஃபியூரி எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அவங்க அம்மா வந்து என்னோட பொண்ணோட சாவு வந்து ஒரு அதான் இந்த ஒரு தேவையில்லாத காரணத்துக்காக என் பொண்ணு செத்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த காயாவையும் அந்த கிராவிக் இதை காமிக்கிறாங்க. ஸோ கிராவிக் வந்து என்ன சொல்கிறான்னா, அங்கே நம்ம வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என்னோட பிளானை முடிச்சாச்சு, இப்போ அந்த கவுன்சிலுக்கு வண்டியை விடு, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்து நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாமே ஸ்க்ரல்ஸ் தான். அவங்க எல்லாமே வந்து ஸ்க்ரல்ஸ்லேருந்து மனுஷனாக மாதிரி ஒரு உயர் அதிகாரத்தில் வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ அது வந்து யூகே பிரசிடெண்ட்டாகவும் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம கிராவிக்கும் போகிறாரு. அங்கே இருக்கவங்க கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கிராவிக் பண்ண ரொம்ப பெரிய தப்பு, நம்ம கிட்ட சொல்லாமல் இந்த மாதிரி அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ அதனால் வந்து அவனை நம்ம கண்டிப்பாக தண்டிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கிராவிக் என்ன சொல்கிறாருன்னா, நிக் ஃபியூரி வந்து நம்மளெல்லாம் ஏமாற்றிட்டாரு. ஸோ அவர் வந்து புது பிளானட்டை நமக்காக வந்து உருவாக்கி தரேன், கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதை நான் பண்ணுறேன், ஏன்னா நீங்கள் நம்புங்க, நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர்
சொல்கிறாரு. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்க. ஆனால் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லாமே வந்து ஒரு ஆஃப் பண்ணிடுறாரு, கிராவிக் ஆஃப் பண்ணிடுறாரு. ஸோ அப்போ ஒரே ஒரு லேடி மட்டும் இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் கண்டிப்பாக ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க இந்த லேடி தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிராவிக்குமே வந்து சரி அவங்களை எதுவும் பண்ண மாட்டேன், நீங்கள் போங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கிராவிக் வந்து அமுச்சு விட்டுறாரு. ஸோ அப்போ தான் வந்து அந்த லேடி வந்து அப்படியே வெளில வராங்க. வெளில வந்ததுக்கப்புறமா அவங்க வந்து டக்குன்னு டாலர்ஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. டாலர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி அப்போ தான் டாலர்ஸ் ஃபோன் எடுக்கிறாரு. டாலர்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கிராவிக்கு உனக்கு சட்டே ஆகல போல இருக்குது, இந்த மாதிரி கிராவிக் வந்து பிளான் போட்டுட்ருக்கா அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் டாலர் சொல்கிறாரு எனக்கும் கிராவிக்கோ ஒரே ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, அது மட்டும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா வந்து அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ கட் பண்ணினா நமக்கு இந்த கிராவிக் தான் காமிக்கிறாங்க. ஸோ இந்த காயாக்கு வந்து கிராவிக் மட்டும் ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நம்மளே போட்டு தள்ளுறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது, நல்லவனா கெட்டவன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ரொம்ப சந்தேகமாக இருக்குது. அப்புறம் கிராவிக்கும் காயா அவங்க இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம காயா இருக்காங்க, அவங்க வந்து கிராவிக்கோட அசிஸ்டண்ட்டை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அவங்க வந்து லேபுக்குள்ளே போகிறாங்க. அந்த லேபுக்குள்ளே 2 சயின்டிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து குரூட்டோட டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. குரூட் மட்டும் இல்லைங்க, அயன்மேன் 3ல வந்து அந்த வில்லன் இருக்கு தெரியுமா, அவனோட டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்து ஒரு அதிர்ச்சியோட போகிறாங்க. எதுக்கு இவங்க இந்த மாதிரி டிஎன்ஏ செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி மாதிரி போகிறாங்க. இப்போ கட் பண்ணினா நம்ம ரோடி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து இப்போ எங்கே இருக்காருன்னா வந்து மாஸ்கோவில் தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து எதுக்கு அங்கே போயிருக்காருன்னா வந்து இந்த இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே இருக்கிற யூகே பிரசிடென்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து கொலை நடந்த இடத்துல வந்து உங்களோட ஏஜென்ட் அதாவது நிக் ஃபியூரியோ மரியா ஹிலோ அங்கே எடுத்திருக்காங்க. அப்போ தான் அதாவது அவங்க தான் வந்து அந்த கொலையை பண்ணியிருக்காங்க, அவங்க தான் பாம்பு வச்சிருக்காங்க, அமெரிக்கா தான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபோட்டோ அதாவது ஃபோட்டோ மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வச்சுலாம் நம்ம நம்ப முடியாது, இது இது வந்து பொய்யா கூட இருக்கலாம், நாங்கள் விசாரிச்சுட்டு சொல்கிறோம் அப்படின்னு ரோடி சொல்கிறாங்க. ஸோ அப்புறமா ரோடிக்கு வந்து நம்ம நிக் ஃபியூரி ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வான்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. நிக் ஃபியூரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாரு. ஸ்க்ரல்ஸ் வந்து இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து ரோடி இதை பற்றி நம்பவே மாட்டேங்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து அவங்க எவ்வளவோ சொல்கிறாங்க நிக் ஃபியூரி, ஆனால் வந்து ரோடி நம்பவே மாட்டாங்க. ஸோ அப்போ தான் என்ன சொல்கிறான்னா நான் வந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ற நிக் ஃபியூரி சொல்கிறாங்க. நான் தான் வேலை போட்டு குத்தது, நீ என்ன இது பண்ணுற அப்படின்ற நிக் ஃபியூரி கேட்குறாரு. ஸோ அப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நம்ம ரோடி வந்து அவெஞ்சர்ஸை கூப்பிடலாம், ஸோ இதுக்கான வழி வந்து அவெஞ்சர்ஸை கூப்பிடுறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நிக் ஃபியூரி வந்து அவெஞ்சர்ஸை கூப்பிடுவானா, அவன் அவெஞ்சர்ஸை கூப்பிட்டானா அவெஞ்சர்ஸில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க மாதிரி உருமாறி ஸ்க்ரல்ஸ் நமக்கே பிரச்சனை பண்ண அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறமா அந்த ரோடி வந்து இதெல்லாம் முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக் ஃபியூரியை வந்து அங்கேருந்து அனுப்பிச்சிடறாரு. ஸோ நிக் ஃபியூரி அங்கே இருக்கிற ஆளெல்லாம் அடிச்சு போட்டு அப்போ அரெஸ்ட் பண்ணான்னு பார்க்குறாங்க ரோடி. ஸோ ரோடி வந்து நிக் ஃபியூரி அரெஸ்ட் பண்ண அப்படின்னு மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் நிக் ஃபியூரி வந்து அங்கே இருக்கிற ஆளுங்களை அடிச்சு போட்டு வந்து எஸ்கேப் ஆகிட்டு ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நமக்கு அதாவது நாம ஒருத்தர் உதவி பண்ணால் அவன் நமக்கே ஆப்பு வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ கட் பண்ணினா நமக்கு சோனியா தான் காமிக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு கறிக்கடைக்குள்ளே போகிறா. எதுக்கு அவள் கறிக்கடைக்குள்ளே போகிறா அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த அமெரிக்கர் மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஸ்க்ரல் இருந்தால் தெரியுமா, அவனை வந்து உட்காரச்சு கட்டி போட்டிருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து தெரிய இது வந்து இவங்களோட சீக்ரெட் பிளேஸ்ன்ட்டு. ஸோ அங்கே வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்துருந்தீங்கன்னா உண்மையாக சொல்லும்போது அவன் உண்மையாக சொல்ல மாட்டான். அப்போ தான் வந்து சோனியா என்ன பண்ணுறான்னா அவனோட விரலை மட்டும் கட் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணதுக்கப்புறமா அவன் ஸ்க்ரல்னு தெரிஞ்சுக்கிறாங்க. சொல்லுறாங்க அவன் சொல்லவே மாட்டான். ஸோ அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பயோ வெப்பனை போட்டு விட்றாங்க. அவன் அப்படியே வந்து அவனோட ரத்தம் எல்லாமே வந்து 120 டிகிரிக்கு வந்து கொதிக்குது. அந்த வலி தாங்க முடியாமல் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ கிராவிக் வந்து டிஎன்ஏ டெஸ்ட்டில் எடுத்தான் தெரியுமா, அது எதுக்குன்னா ஸ்க்ரல்ஸோட பவர் ஏறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ கிராவிக்கு ஸ்க்ரல்ஸ் என்னெல்லாம் வச்சு பண்ணுற அப்படின்றது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க சோனியா கிட்ட. அப்போ அந்த இடத்துக்கு கிராவிக்கோட அடியாளுக்குள்ளே வராங்க. எதுக்குன்னா அவங்க ஆளை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக வராங்க. ஸோ சோனியா அதெல்லாமே வந்து அலட்சியமாக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த இடத்துலேயே வந்து ஒரு எக்ஸிட் வழி இருக்குது போல், அங்கே தான் அவங்க தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ கிராவிக் அடியாலுமே வந்து எப்படியோ வந்துடுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஆளுகளை அடிச்சு போட்டு உள்ளே வந்துடுறாங்க. அப்புறம் அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க ஏதாவது சொன்னியான்ட்டான், அவன் எதுவும் சொல்லலை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம இவர் இருக்கான் தெரியுமா கிராவிக், அவனுக்கு வந்து லைட்டாக சந்தேகமாக இருக்குது. ஸோ இவன் ஏதாவது சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு. அப்புறமா அவங்க சீக்ரெட் பேஸுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்து போலீஸ் அடிக்கிறாங்க. அப்போ இவன் ஏதாவது சொல்லியிருப்பான் அப்படின்ட்டு அவனை போட்டு தள்ளிடுறாங்க. யாரும் அந்த அமெரிக்கா மாதிரி உருமாறான் தெரியுமா, அந்த ஸ்க்ரல் வந்து போட்டு தள்ளிடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு காயா வந்து ரொம்பவே சந்தேகப்படுறாங்க. இவன் வந்து அவங்க ஆளையே போட்டு தள்ளிட்டா நம்மளை போட்டு தள்ள மாட்டான்ட்டு. இப்போ கட் பண்ணினா நமக்கு நம்ம நிக் ஃபியூரி எங்கே காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாரு. அப்படி கார் எடுத்துகிட்டு அப்படியே ரகசியமாக அந்த வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ அங்கே வந்து ஒரு ஸ்க்ரல் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் உள்ளே போகிறாரு. ஸ்க்ரல் வந்து அப்படியே மனுஷனாக மாறுது, ஒரு லேடியாக மாறுது. ஸோ இவர் வந்து ஒரு கையில் இருக்கிற வெட்டிக்கிறக்க காமிக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க 2 பேருமே ஹக் பண்ணுறாங்க. எபிசோட் 3 பெட்ரைட். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு ஒரு சில ஸ்க்ரல்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ ஒரு ஸ்க்ரல்ஸ் 3 பேர் நிற்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து என்ன சொல்கிறேன்னா யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து 3 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ஆஃபீஸர்ஸோட உடம்பை நீங்கள் வந்து எடுத்துக்கணும், அவங்களோட உருவத்தை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கிராவிக் வந்து அவங்களுக்கு ஒரு மிஷன் தராங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. அப்புறமா நம்ம கிராவிக் இருக்கார்ல, அவரோட லேபு கிட்ட வந்து அதாவது அவரோட இந்த கவுன்சில்ஸ் அந்த ஆளுங்களாக இருப்பாங்க, அவங்க கிட்ட போயிட்டு ஒரு லேபை காமிச்சு அவரோட பிளான் ஃபுல்லாத்தையும் மொத்தமாக சொல்கிறாரு. நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உதவி பண்ணுறேன் அப்படி மாதிரி சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து ஒரு சூப்பர் ஸ்க்ரல்லாக இருக்கணும், வெறும் ஸ்க்ரல்லாக இருக்கணும், சூப்பர் ஸ்க்ரல்லாக இருக்கணும், ஃபர்ஸ்ட் நமக்கு பவர் ஏற்றிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிராவிக் வந்து சொல்கிறாரு.
இப்படி கட் பண்ணினா நமக்கு வந்து நியூயார்க் சிட்டியில் வந்து 1998 காமிக்கிறாங்க. ஸோ 1998 நம்ம நிக் ஃபியூரி வந்து ஒரு காஃபி ஷாப்குள்ளே போகிறாரு. ஸோ காஃபி ஷாப்பில் வந்து ஆரா இருக்காங்க. ஸோ ஆரா தான் நம்ம ஃபோன் எபிசோடே பார்த்துருப்போம். ஆரா வந்து நிற்பாங்க. அதான் அவங்க அப்படியே ஸ்க்ரெல்லாக இருந்து அப்படியே ஆராவை அப்படியே அவங்க மனுஷனாக மாறுவாங்க. அப்போ தான் நம்ம வெட்டிங்லாம் காமிச்சு நம்ம நிக் ஃபியூரி ஹக் பண்ணுவார், யூஸ் பண்ணுவார். ஸோ இப்போ நமக்கு ஆரா தான் காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க. ஆனால் அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படி கட் பண்ணினா அவங்க ப்ரெசென்ட்டை காமிக்கிறாங்க. ப்ரெசென்ட்டில் வந்து நம்ம நிக் ஃபியூரி ஆரா கிட்ட பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. சரி, நான் இல்லாத போல நீ என்ன பண்ண கேட்கும்போது, நான் ஒரு ஸ்க்ரல்லாக இருந்தேன். தானஸ் வந்து ஃப்ளிப் போட்டதுக்கப்புறமா நீ போனேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸ்க்ரல்லாகவே தான் இருந்தேன். ஆனால் அப்புறம் மறுபடியும் நீ வந்த, நான் மனுஷனாக மாறினேன். ஆனால் மறுபடியும் நீ வந்து எங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்பேஸுக்கு போனேன். மறுபடியும் நான் ஸ்க்ரல்லாக மாறினேன். இப்போது உனக்காக நான் மனுஷனாக மாறுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்போ தான் அவங்க வந்து ஃபோனில் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வச்சுறாங்க. ஸோ நம்ம நிக் ஃபியூரிக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருக்குது. இப்போ அப்படி கட் பண்ணிங்கன்னா நமக்கு ரொம்ப காயாவையோ கிராவிக்கோ தான் காமிக்கிறாங்க. ஸோ கிராவிக்கு வந்து காயாவில் கொஞ்சம் சந்தேகப்படாது. அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்க நம்ம காயாமே சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அதாவது அந்த அந்த இவங்களாம் பிடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ ஒருத்தன் கூட வந்து கிராவிக்கு போன எபிசோட் சாவடிச்சிருப்பார்ல. ஸோ அவன் வந்து சந்தேகப்படுற மாதிரிலாம் கேட்கும்போது அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? நான் வந்து ஒரு பொய்யையே உங்களை நம்புற மாதிரி உண்மையாக சொல்லியிருப்பேன். நான் கண்டிப்பாக வந்து ஒரு உண்மையாக சொல்லியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காயா சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சரி, ஓகே, நானும் நம்புகிறேன். நம்ம வந்து நாளைக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த நாள் இவங்களும் ஃப்ளைட்டில் வந்து அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த இடத்துல ஃப்ளைட்டில் போயிட்டு இறங்கும்போது நான் எங்கே போகிறாங்கன்னா டாலோஸை பார்க்குறதுக்காக தான் நம்ம இவர் கிராவிக்கு போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு கிராவிக்கு வந்து நம்ம டாலோஸ் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த போர், அதாவது இப்போ நம்ம பண்ணுறது வந்து ஒரு 3வது போர்னே சொல்லலாம். ஸோ அதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம டாலோஸ் வந்து தான் சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் பண்ணாத, நான் தான் உனக்கு உதவி பண்ணது, நான் வந்து கூட்டிகிட்டு வந்தது, நீ எனக்கே ஆகக்கூடாது, எனக்குன்னு இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் நீ வந்து இந்த மிஷனை வந்து நீ வந்து பண்ணனா நீ தான் வந்து எல்லாத்தையும் பண்ணுற நான் எல்லாத்தையும் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் சுற்றி ஆளு உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம ஸ்க்ரல்ஸ் தான், அவங்க வந்து நம்ம கிராவிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துலையுமே வந்து நம்ம இவர் இருக்கார் தெரியுமாங்க, டாலோஸ். அவர் வந்து அங்கே தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் வந்து கிராவிக்கு நினச்சிருந்தா அவரை கொல்ல முடியும். ஆனால் வந்து நம்ம கிராவிக்கு வந்து டாலோஸும் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவர் கட் பண்ணி அவங்க நம்ம டாலோஸ் தான் காப்பிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நிக் ஃபியூரி இடத்துக்கு வராரு. உன்னை என்ன தான் உனக்கு வெக்கமே இல்லையாடா, உன்னை என்ன தான் கலாய்ச்சாலும், உன்னை என்ன தான் இது பண்ணாலும் நீ வந்துகிட்டே தான் இருப்பியா? ஆமாம், நான் வந்துகிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து நிக் ஃபியூரி சொல்கிறாரு. சரி, ஓகே, எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. தயவு செஞ்சு சொல்லு அப்படிமா நிக் ஃபியூரி சொல்ல. நான் உனக்கு சொல்லணும்னா நீ வந்து நீ வந்து சொல்லணும். நான் இல்லைனா நீ இல்லை, நான் இல்லைனா நீ ஒரு வெத்து அப்படின்ற மாதிரி நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இவருக்கு திரும்பாங்க. அதான் நம்ம டாலோஸ் வந்து நிக் ஃபியூரி கிட்ட சொல்கிறாரு. நிக் ஃபியூரி அப்படிலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லும்போது அப்படியே போகிறாரு. ஆனால் வரும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன், நீ தயவு செஞ்சு சொல்லு, நீ இல்லைனா நான் இல்லை அப்படின்ற மாதிரி நிக் ஃபியூரி சொல்கிறாரு. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. யார் நம்ம டாலோஸும் வந்து சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம டாலோஸுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. காயா தான் எனக்கு இந்த விஷயத்த சொன்ன அப்படிங்கிற மாதிரி டாலோஸ் சொல்கிறாரு. என்னன்னா, யுனைடெட் நேஷன் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து சப்மரைனுக்குலேருந்து ஒரு ஃப்ளைட்டுக்கு வந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து டாலோஸ் சொல்கிறாரு. இதை பற்றி நம்ம சோனியாக்கு எதாவது தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிக் ஃபியூரியுமே சோனியாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஸோ அந்த கேப்டன் பற்றி கொஞ்சம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் நியூக்ளியர் அட்டாக் இந்த மாதிரிலாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் நம்ப மாட்டேன், இதெல்லாம் ஃபேக் நியூஸாக தான் இருக்கும், நான் ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் நிறைய கேஸ் பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சோனியா ஏதோ தான் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா சரி அந்த கேப்டன் பேர் மட்டும் சொல்லும்போது பாப் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சோனியா சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் வந்து பாபோட வீட்டுக்கு போகிறாங்க. போகும்போது காரில் போகும்போது 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே போகிறாங்க. நான் இல்லைனா நீ இல்லை, நீ இல்லைனா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு நீ வந்து ஷீல்டில் ஒரு சாதாரண ஏஜென்ட்டாக தான் இருந்த, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு நிறைய மிஷன்ஸ்லாம் நான் சொன்னேன், அதெல்லாம் நீ பண்ண தான் உனக்கு ப்ரொமோஷனும் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி சண்டை போடும்போது டக்குன்னு நம்ம நிக் ஃபியூரி காரை நிறுத்திடுறாரு. ஏன் நிறுத்துறாருன்னு பார்த்தா அதான் பாபோட வீடு வந்துருச்சு. சரி, ஓகே, இப்போ நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது கூட அங்கே நிறைய ஸ்க்ரல்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதான் பாதுகாப்பு நிறைய பேர் ஸ்க்ரல்ஸ் எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாமே அடித்து போட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறமா நீ ஒரு வழியாக போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம நிக் ஃபியூரி ஒரு வழியாக போகிறாரு, டாலோஸ் ஒரு வழியாக போகிறாரு. ஸோ அப்போ தான் வந்து நிக் ஃபியூரிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. நிக் ஃபியூரி நான் வந்துட்டேன், 2nd ஃப்ளோருக்கு வா, அவனை பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யாரோ சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் இவருமே வந்து அங்கே போகிறாரு. அங்கே போனதுக்கப்புறமா பணைய கைதியாக அங்கே ஒரு பையனை கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னா, நம்ம நிக் ஃபியூரி வந்து யாரும் நிக் ஃபியூரி அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சு கூப்பிட மாட்டாங்க, டாலோஸ் அந்த மாதிரி கூப்பிட்டுருக்க மாட்டார். ஸோ ஒருவேளை பாப் தான் வந்து டாலோஸை பிடிச்சி வச்சிருக்கானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸ்ஸில் வந்து ஒரு பையனை பணைய கைதியாக கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அது வந்து பாபோட பையன் தான். கூட்டிகிட்டு போகும்போது பாபுமா வந்து விட்டுறான். ஸோ பாபு விட்டதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாலோஸை வந்து பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம நிக் ஃபியூரி வந்து டாலோஸை காப்பாற்றிடுறாரு. அப்போ தான் வந்து அந்த பாப் வந்து அதை சொல்லு அதான் நியூக்ளியருக்கு வந்து ஒரு கோட் இருக்கும். ஸோ அந்த கோடு போட்டால் தான் நியூக்ளியர் அந்த பாம் வந்து ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ அப்படி கட் பண்ணிங்கன்னா அவங்க நம்ம அந்த சப்மரைனில் தான் காமிக்கிறாங்க. ஸோ சப்மரைனில் வந்து ஒரு ஸ்க்ரல் இருக்கான். ஸோ அந்த ஸ்க்ரல் வந்து உள்ளே வந்து இன்னொரு கேப்டன் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்க்ரல் வந்து அதை சொல்கிறான். ஸோ ஸ்க்ரல் வந்து ஸ்க்ரல்ல அல்ல, வேற ஒரு மனுஷனாக இருக்கான். ஸோ அந்த 3 பேர் அவங்க உருமாறி போயிருப்பாங்களா, அதில் ஒருத்தர் வந்து உருமாறி போய் அங்கே இருக்கிறவங்க கிட்ட இந்த அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து அவங்ககிட்ட கேட்குறாரு,
கேட்குறாரு அந்த கோடை சொல்லிட்டு. ஆனால் கோடை சொல்லவே மாட்டான் அவன். அப்போ தான் வந்து காயா பற்றி அவன் தப்பாக பேச டக்குன்னு நம்ம டாலஸ் இருக்காரு, அவர் வந்து அவனை சுட்டுறாரு. அங்கே அந்த சப்மரைன்லையுமே வந்து அந்த ஸ்கல் இருக்காங்க தெரியுமா, நீங்கள் வந்து அதை பண்ணுங்க அப்படின்ற சொல்லிகிட்டே இருக்கான். இப்போ கட் பண்ணினா நம்ம இவர் இருக்கா தெரியுமா டாலஸ், அவர் வந்து காயாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு அந்த கோடு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ தான் வந்து காயாமே வந்து அந்த லேபுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அந்த இவன் இருப்பான் தெரியுமா, அதான் அந்த கேப்டன் இருப்பான் தெரியுமா, பாப், அவன் இருப்பான் தெரியுமா. ஸோ அந்த பாப் வந்து ஆக்சுவலி வந்து பாப் வந்து ஒரு ஸ்க்ரல் சாவடிக்கும் போது தான் சரி வந்து ஒரு ஸ்க்ரல்லுன்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து ஸ்க்ரல்லோட உடம்பு வந்து அதான் அவனோட உண்மையான உடம்பு வந்து யாரும் ஒருத்தர் எடுத்துருக்கான். ஸோ அப்போ அவனோட அந்த மைண்டை போய் நம்ம பார்க்கலாம், அவனோட உண்மையான உடம்பு இருக்கலாம், அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு காயா போகிறாங்க. அங்கே போயிட்டு பார்க்கும்போது அவன் மைண்டை பார்க்குறாங்க. ஸோ அதில் வந்து அவங்க கோடு தெரிய வருது. அப்போ தான் இது வந்து அவங்ககிட்ட அதாவது நம்ம நெக்ஸ்ட் கிட்டே சொல்கிறாங்க. இப்போ கட் பண்ணி அவங்க மாதிரி சப்மரைனில் காமிக்கிறாங்க. ஸோ சப்மரைனில் வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது பார்த்தா வந்து மிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. எப்படின்னா இவங்க சப்மரைன்லேருந்து ஃப்ளைட்டுக்கு பண்ண வேண்டிய அந்த அட்டாக் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து வேற ஒரு வழியாக போயிடுது. ஸோ இப்போ வந்து இந்த மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்போ 2 பேரும் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க, நம்ம இந்த மிஷனில் ஜெயிச்சுட்டு. அப்படியே கட் பண்ணினா நமக்கு நம்ம டாலஸோட பொண்ணு தான் காமிக்கிறாங்க. ஸோ டாலஸ் வந்து காயா கிட்ட சொல்லியிருப்பாரு தப்பிச்சு வந்துட்டு, அவனுமே தப்பிச்சிடலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துக்கு கிராவிக் வராரு. கிராவிக் வந்து நம்ம காயா இருக்கிற தெரியுமா அவன் வந்து சுட்டுறாரு. ஸோ இந்த விஷயம் வந்து நம்ம டாலஸ்க்கு தெரியவே தெரியாது. போய் கட் பண்ணினா நமக்கு நம்ம ஆறாவது அங்கே காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஃபோனில் சொல்கிறாங்க நான் போய்கிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டக்குன்னு ஒரு சீக்கிரட் ரூம் மாதிரி இருக்குது, அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அங்கே இருக்கிற ஒரு கன் எடுக்கிறாங்க. கன் எடுத்ததுக்கப்புறமா நான் எடுத்துட்டேன், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ஆறா சொல்கிறாங்க. எபிசோடு 4 பிலவுட். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு நம்ம காயாவதாக காமிக்கிறாங்க. அவங்க இறந்து போயிருந்தாங்கல்ல, ஆனால் இப்போ மறுபடியும் எடுத்துக்கிறாங்க. எப்படின்னா போன எபிசோடில் அவங்க வந்து ரிசர்ச் அந்த லேபுக்கு போயிருப்பாங்கல்ல. ஸோ அங்கே வந்து ஒரு சீரம் இருக்கும், அந்த சீரம் போட்டிருப்பாங்க. போட்டனால அவங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்க்ரெல்லாம் மாறியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு இருந்த காயமாக போயிடுச்சு, மறுபடியும் அவங்க உயிர் தந்துட்டாங்க. ஸோ இப்போ கட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து பாரிஸில் காமிக்கிறாங்க. பாரிஸில் வந்து எப்போ காமிக்கிறாங்கன்னா இந்த அவெஞ்சர்ஸ் ஃபைட், அதாவது அவெஞ்சர்ஸ் 1 வந்து இந்த அவெஞ்சர்ஸ்லாம் சேர்ந்து லோக்கியில் அட்டாக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த போர் முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம காமிக்கிறாங்க. ஸோ அங்கே ஆரா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எங்கன்னா போன எபிசோட ஒரு காஃபி ஷாப் காமிச்சால அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம நிக் ஃபியூரியுமே போறாரு, அங்கே போயிட்டு பேசுறாங்க. ஸோ 2 பேருமே வந்து அதாவது நம்ம நிக் ஃபியூரிக்கு வந்து கவிதை பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து ஆரா வந்து அப்படி கவிதையை சொல்றாங்க, இவருமே வந்து சொல்றாங்க. அது ஒரு உரையாடல் மாதிரி நடக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம ஆரா வந்து அவங்க கிட்ட நிக் ஃபியூரி கிட்ட அவங்களோட லவ் சொல்றாங்க. ஸோ அப்பதான் வந்து நம்ம நிக் ஃபியூரியுமே வந்து நம்ம ஆராவை ஏத்துக்கிறாங்க. இப்படி கட் பண்ணினா கூட பிரசன்ட் காமிக்கிறாங்க. பிரசன்ட் வந்து ஆரா வந்து சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, அது வேற யாருமே இல்லை, நம்ம ரோடி தான். அப்பதான் வந்து ரோடி சொல்றாரு நான் வந்து உண்மையான ரோடி இல்லை, நான் ஸ்க்ரல் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இது வந்து சாமா ட்விஸ்ட் இந்த எபிசோட்ல. ஸோ அப்போதான் அவர் சொல்றாரு என்ன, அதாவது நமக்கு வந்து ஒன்றும் புரியல, ரோடியை சாவடிச்சுட்டு இவங்க ஸ்க்ரல்லா மாட்டாங்களா, இல்லை ரோடியோட உடம்பு மட்டும் இவங்க எடுத்துனாலும் அப்படிங்கிறது நமக்கு ஒன்றுமே தெரில. அது நமக்கு அப்புறம் தான் தெரியும் போல இருக்கு, அடுத்த எபிசோட் தான் நமக்கு தெரியும் போல இருக்கு. ஸோ அப்போதான் வந்து நம்ம ரோடி வந்து அதை இவங்க இருக்காங்க தெரியுமா, ஆரா கிட்ட வந்து சொல்கிறாங்க நீ வந்து அவனை எப்படியா போட்டு தள்ளுற, அதாவது யார் சொன்னால் நிக் ஃபியூரியை சொல்கிறாங்க. ஸோ வந்து உனக்கு இந்த மிஷன் தரும், இது வந்து கிராவிக் கிட்டேருந்து வந்திருக்கு, நீ கிராவிக்லாம் நல்லா பார்க்க முடியாது, ஸோ அவன் தான் என்கிட்ட சொல்லி அனுப்பிச்சான், நீ வந்து நிக் ஃபியூரியை போட்டு தள்ளணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஆரா வந்து உண்மையிலேயே நிக் ஃபியூரியை லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் முடியாதுங்கிறாங்க, நீ இதை பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இவர் இருக்கிற திரும்ப ரோடி அவர் சொல்லிட்டு போயிடாரு. ஸோ அப்போ தான் தெரிய வருது இது எல்லாத்தையுமே நம்ம நிக் ஃபியூரி கேட்டுட்ருக்காரு. எப்படி அப்படி கேட்குறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ வந்து போன எபிசோடில் வந்து நம்ம ஆரா வந்து ஃபோனை வச்சுட்டு வைக்கும்போது நம்ம நிக் ஃபியூரி லைட்டாக சந்தேகப்படுவார்ல என்னவா இருக்கும்ட்டு. ஸோ அப்போ வந்து ஃபோனில் பக் வச்சுருப்பாரு. ஸோ அந்த பக்கு வச்சு கண்டுபிடிச்சிடறாரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ரோடிக்கு தான் தெரிய வருது இந்த மாதிரி எல்லாமே அவனும் ரோடிங்கிறவனும் ஸ்க்ரல் தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிக் தெரிய வருது. காதலிச்சவரே நான் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. யார் நம்ம நிக் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. இப்போ ஒரு கட் பண்ணினா நமக்கு வந்து அந்த ஸ்க்ரல்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ ஸ்க்ரல்ஸ் எல்லாமே வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு, அதாவது இங்கிலாந்து போகிறாங்க. ஸோ அவங்க வேறு ஏதோ ஒரு மிஷனுக்காக இங்கிலாந்து போகிறாங்க. அப்போ தான் வந்து கிராவிக்கோட அசிஸ்டன்ட் வந்து கிராவிக் கிட்ட அந்த காயா எங்கன்னு கேட்குறா. அப்போ தான் கிராவிக் சொல்கிறான் அவன் நமக்கே வந்து துரோகம் மட்டும் முதல்ல குத்திட்டான், தான் அவளை போட்டு தள்ளிட்டேன், அதெல்லாம் நீதி யோசிக்காது, அவளை மாதிரி நீ பண்ண ஒன்றையும் போட்டு தள்ளுறோம் அப்படிங்கிற மாதிரி கிராவிக் வந்து மிரட்டிட்டு அவங்க வந்து ஒரு ஃப்ளைட்டில் ஏறுறாங்க. ஸோ இவங்க ஏதோ ஒரு மிஷனுக்கு தான் போகிறாங்க. போய் கட் பண்ணினா நமக்கு நம்ம காயாவையும் டாலஸ் தான் காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம காயா வந்து கேட்குறாங்க ஸோ எப்போ வந்து இந்த மாதிரி வந்து நிக் ஃபியூரி வந்து நமக்கு ஒரு உலகத்தை உருவாக்கி தரேன் அப்படின்னு சொன்னார், ஆனால் பண்ணவே இல்லை. ஸோ அதை எத்தனை நாளைக்கு நம்ம இதே மாதிரி உருவத்தை மாற்றிட்டே இருக்குன்னு நாமளும் நம்ம ஒரு உருவத்தில் இருக்கணுமே அப்படிங்கிற மாதிரி நம்ம காயா கேட்குறாங்க. அப்போ தான் டாலஸ் சொல்கிறாரு இந்த கிராவிக் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான், அவனை ஃபஸ்ட்டு ஒழிச்சு கட்டிடலாம், அப்புறமா நம்ம போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட கேட்போம். ஸோ அவங்க வந்து நமக்கு ஒரு இடத்த வந்து, அதாவது உலகத்தை வந்து அதை நமக்குன்னு ஒரு இடத்த வந்து அவங்க வந்து உருவாக்கி தருவாங்க, நாம வந்து இவங்களுக்காக உழைச்சோம்ல, அந்த மாதிரி நம்மளும் வந்து அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாளைக்கு நம்ம அந்த மாதிரி வெயிட் பண்ணுறது, அது வரைக்கும் நம்ம உலகத்துலேயுமே இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், ஸோ இங்கே இருக்கிறவங்க நம்ம ஏற்றுற வரைக்கும் நம்ம இங்கே தான் இருக்கணும், ஸோ அதுக்கப்புறமா அது கொஞ்சம் டைம் ஆகும், பட் நம்ம இங்கே தான் இருந்தாகணும்னு சொல்லும்போது டக்குன்னு கிராவிக் லேட்டாக வருது, இது எப்படி நம்மளோட உருவத்தில் நாமளே இருக்கக்கூடாதுன்னு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ அவங்க யோசிக்கிறாங்க கிராவிக் பண்ணுறது கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம காயா யோசிக்கிறாங்க. செட் பண்ணினா நமக்கு ஆறாவது
தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அங்கே வெட்டிங் இருக்குது. அப்போ தான் அங்கே நிக் ஃபியூரி இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அப்போ தான் நிக் ஃபியூரியுமே டீ போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அப்போ தான் வந்து இவங்க 2 பேர் கேஷுவலாக பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து நிக் ஃபியூரி சொல்கிறாரு, நான் வந்து என்னோட வாழ்க்கை நிறைய தப்பான டிசிஷன் எடுத்திருக்கேன். நான் எடுத்த கொடூரமான டிசிஷன் வந்து ஒன்று கல்யாணம் பண்ணது தான், ஒன்று லவ் பண்ணதான் வந்து கொடூரமான டிசிஷனு. நீ எனக்கே வந்து எதிராக திரும்பி இருக்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து அப்படியே வந்து அவர் பேசுகிறத கேட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அங்கே கையில் வந்து கன் வச்சிருப்பாங்க. ஸோ அதை அப்படி டேபிள் மேலே இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம நிக் ஃபியூரி கேட்குறாரு, எதுக்கு இந்த உடலை எடுத்தோன்னு கேட்கும்போது அப்போ தான் வந்து அவங்க வந்து ஒரு சொல்கிறாங்க என்னன்னா, நான் ஒரு டாக்டர் இருந்தாங்க. ஸோ அவங்களோட உடம்பு தான் இது, அந்த டாக்டரோட உடம்பு தான் இப்போ நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அவங்களோட உடம்பு தான் வந்து நான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க டாக்டரோட உடம்பை நான் எடுத்தேன். ஸோ அப்போ வந்து என்ன இருக்குன்னா, அவங்க வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு. ஸோ அவங்க சாப்பிட்ற நிலைமைக்கு போயிட்டாங்க. ஸோ அவங்க கூட அப்படி ஜாலியாக பேசி அவங்க ஃப்ரெண்டாக இருக்காங்க. அப்புறமா வந்து அவங்க கூட அப்படியே பேசி நான் உன்னோட உடம்பு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கேட்டிருக்காங்க. அவங்களுமே வந்து ஒரு 3 சத்தியம் வாங்கியிருக்காங்க. என்ன சத்தியம் அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் சத்தியம் தெரியக்கூடாது, அவங்கள என்னோட உடம்பு வச்சு நீ அவங்கள வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியம் வாங்குறாங்க. இன்னொன்று வந்து என்னோட சாவு வந்து அஸ்திரை எனக்கு கரைக்கணும். இன்னொன்று நீ வந்து உன் லவ்வரை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், நிக் ஃபியூரியை வந்து ஏமாற்றக்கூடாது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு தெரியல அந்த டாக்டருக்கும் இந்த நிக் ஃபியூரிக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தெரியல, போக தான் தெரியும் போல இருக்குது. ஸோ அப்போ வந்து ஆரா வந்து கன் எடுத்து நிக் ஃபியூரியை ஷூட் பண்ணாங்க. நிக் ஃபியூரி வந்து ஆராவை ஷூட் பண்ணுறாங்க. மாற்றி ஷூட் பண்ணுறாங்க. கொஞ்சம் கழிச்சு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் வந்து செவுத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ செவுத்துல ஷூட் பண்ணதுக்கப்புறம் தெரியும் இவங்க 2 பேர் மறுபடியும் லவ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து ஆரா சொல்கிறாங்க, நான் அந்த கிராவிக்கை பார்த்துக்கிறேன், கிராவிக்கு என்ன பண்ணாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆரா சொல்கிறாங்க. இப்போ ஒரு கட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு ஸ்க்ரல்லை தான் காமிக்கிறாங்க. ஸோ அது வந்து குளிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் வந்து தெரிய வருது அந்த ஸ்க்ரல் வந்து நம்ம ரோடி தான். ஸோ அப்போ நிக் ஃபியூரி உட்காந்துட்டு இருக்காரு. ரோடி கிட்ட பேசணும் வராரு. அப்போ தான் வந்து ரோடியுமே வந்து அங்கே வராரு. அப்போ தான் நம்ம நிக் ஃபியூரி வந்து புதுசாக சரக்கு வாங்கியிருக்கேன், இந்த குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரோடி வேணாங்கிறாரு, அப்புறம் குடிக்கிறாரு, ரொம்ப செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் வந்து நிக் ஃபியூரி என்ன சொல்கிறாரு பார்த்துக்கிட்டிங்கன்னா, போன வாட்டி ரோடி கிட்ட என்ன சொன்னால் அதே தான் மறுபடியும் சொல்கிறாரு. பிரசிடென்ட் கூட இருக்கணும் ஸ்க்ரல்ஸ் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லுவோம். ரோடி வந்து நம்ப மாட்டேங்கிறாரு. நீங்கள் வந்து கிளம்புன்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் நிக் ஃபியூரி என்ன சொல்கிறாரு, நான் கிளம்புறேன், ஆனால் நீ வந்து எனக்கு உதவி பண்ணணும், மறுபடியும் அந்த வேலையை சேர்க்க வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ரோடி வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த மரியாதை இறந்த இடத்த காமிக்கிறாங்க. ஸோ ஒரு வீடியோ மாதிரி போட்டு காமிக்கிறாங்க. என்ன காமிக்கிறாங்கன்னா, நிக் ஃபியூரி அதாவது கிராவிக் வந்து நிக் ஃபியூரியோட உடவத்தை எடுத்து மரியாதையில் கொண்டு பண்ணல. ஸோ அந்த வீடியோ வந்து ரோடி தான் இருக்குது. பிளாக்மெயில் பண்ணுறான், நீ இந்த மாதிரி எதாவது பண்ணனா நான் வந்து லக் போட்டு காமிச்சிருவேன் கிளம்பு அப்படின்னு சொல்லும்போது நிக் ஃபியூரி வந்து கிளம்பிடுறாரு. ரோடி வந்து ஒரு சரக்கு குடிச்சிருப்பார்ல, அந்த சரக்கில் வந்து லிக்விட் ஃபார்மில் இருக்கிற ஒரு பக்கை வந்து நம்ம நிக் ஃபியூரி போட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து அவர் வந்து எங்கே போகிறான்னு பார்த்தா நம்ம அமெரிக்க பிரசிடென்ட்டை பார்க்கறதுக்காக போகிறாரு. யார் நம்ம ரோடி போகிறாரு. ஸோ அவர் கூட அப்படியே போகிறாரு. அப்போ தான் வந்து அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து ஏதோ ஒரு வேலைக்காக இங்கிலாந்துக்கு வந்திருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ரோடி குடிச்சிருக்கிறத வந்து அவர் நோட் பண்ணுறாரு. ஸோ அப்புறமா ரோடியும் அப்புறம் அந்த அமெரிக்கா பிரசிடென்ட்லாம் காரில் போகிறாங்க. அப்போ வந்து நம்ம ரோடி கிராவிக்கு வந்து சிக்னல் தராரு இப்போ வான்ட்டு. ஸோ அப்போ தான் வந்து கிராவிக்கோட ஆளுங்களாமே வந்து இந்த மிசைல் இருக்குது தெரியுமா, அதை வந்து கரெக்டாக நம்ம பிரசிடென்ட் காரில் விடுறாங்க. ஸோ பிரசிடென்ட்டுக்கு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகலை, அவர் வந்து மயக்கம் போட்டார் காரில். ஸோ அப்போ தான் வந்து அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. கிராவிக்லாமே வந்து பயங்கரமாக அங்கே அடிச்சு போட்டுட்ருக்காங்க, எல்லாம் செம்ம சண்டை போயிட்டுருக்கு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம நிக் ஃபியூரி இருக்கார்ல, ரோடியை ஃபாலோ பண்ணி அதை பக் வச்சிருக்கா தெரியுமா, ரோடியை ஃபாலோ பண்ணி அங்கே வந்துடுறாரு. ஸோ அங்கே வந்துட்டு அவங்க எல்லாமே போட்டு பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த அமெரிக்கனோட அந்த ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே வந்துடுறாங்க. ஸோ ஒரு சில பேர்லாம் வர்றாங்க. ஸோ அவங்க எல்லாமே வந்து பயங்கரமாக அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, டாலஸ் மேலே வந்து ஒரு புல்லட் பட்டுருது. ஸோ டாலஸ் மேலே புல்லட் பட்டதே வந்து அவர் அப்படியே லைட்டாக ஸ்க்ரல்லாக மாறுறாரு. ஸோ அப்போ தான் வந்து பிரசிடென்ட் காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக டாலஸ் போயிருப்பாரு. ஸோ அப்போ தான் வந்து அவர் மேலே வந்து லைட்டாக குண்டடி பட்டிருக்கும். அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருவாரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம ஒருத்தன் அதாவது வந்து என்ன ஆகுனா நம்ம டாலஸ் இருக்காரு, அவர் வந்து தூக்கிட்டு வரோம் அப்படின்ட்டு ஒருத்தன் போவான். ஸோ அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே வரும்போது அப்படியே சில மாதிரி அப்படியே நிற்கிறான். நம்ம நிக் ஃபியூரி வான்னு கூப்பிட்றானா அவன் வரவே மாட்டேங்கிறான். டாலஸை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறான். அப்போ தான் வந்து அவர் கண்டுபிடிச்சாரு இவன் கிராவிக்காக தான் இருக்கட்டும். அப்போ தான் வந்து அந்த சோல்ஜருக்கு அதிகமாக அப்படியே கிராவிக்காக மாறுறான். ஸோ அதான் தெரிய வந்து கிராவிக் வந்து சோல்ஜரோட உருவத்தை எடுத்து டாலஸை வந்து எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அப்படியே வந்து பூவில் வந்து அதை பிடிச்சி நிற்க வச்சுட்ருக்காரு. அப்போ தான் நிக் ஃபியூரி வந்து பிரசிடென்ட்டை காப்பாற்றதா டாலஸை காப்பாற்றதா அப்படிங்கிற மாதிரி அவர் இருப்பார். அப்போ தான் வந்து என்ன பார்த்துருந்தீங்கன்னா, எப்படி மரியாதையில் வந்து நிக் ஃபியூரி கண்ணு முன்னாடியே வந்து அதை கிராவிக் கொண்டானோம், அதே மாதிரி டாலஸை இப்போ குத்தி கொண்டுறான். அவனோட உயிர் நண்பன் டாலஸை அங்கேயே இறந்து போயிட்டான். இதை பார்த்து நிக் ஃபியூரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து நிக் ஃபியூரி வந்து இவனை காப்பாற்றதா இல்லை பிரசிடென்ட்டை காப்பாற்றுறா பார்க்கும்போது இவன் தான் செத்து போயிட்டானா, நம்ம பிரசிடென்ட்டை போய் காப்பாற்ற விட்டுட்டு நிக் ஃபியூரி போயிட்டு பிரசிடென்ட்டை காப்பாற்றி அவரோட காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அப்போ தான் வந்து அமெரிக்கனோட அந்த ஆர்மி ஆஃபீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. அதனால் வந்து கிராவிக் வந்து பின்வாங்கி அங்கேருந்து ஓடிடுறான். எபிசோடு 5 ஹார்வெஸ்ட். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நமக்கு இந்த பிரசிடென்ட்டை படுக்க போட்டு அப்படியே இந்த ஸ்ட்ரக்சரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அவரு தான் போட எபிசோடில் வந்து மயக்கலாம் ஆச்சு தெரியுமா. ஸோ அதனால் வந்து அவர் அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. எங்கே ஐசியூ வர கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க. கூட நம்ம நிக் ஃபியூரியே போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்துருந்தீங்கன்னா, அவர் அதாவது மயக்கத்தில் இருக்கார். பிரசிடென்ட் மயக்கத்தில் இருக்கார். அவர் காதில் போயிட்டு நீங்கள் வந்து நம்பாதீங்க, யாரை நீங்கள் ரோடியோ மட்டும் நம்பவே நம்பாதீங்க, ரஷ்யன்ஸ் தான் கொண்டாந்து அவன் சொல்லுவான், நம்பவே நம்பாதீங்க, அவன் கொண்டது
கொண்டது எல்லாமே ஸ்க்ரல்ஸ் தான், ரோடி ஒரு ஸ்க்ரல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் வந்து என்ன பிரசிடென்ட் என்ன நினச்சிருப்பாருனா, ஸோ அவங்க எல்லாமே அதாவது அந்த ஸ்க்ரல்ஸ் எல்லாமே வந்து ஸ்க்ரல்ஸோட உருவத்தில் வந்து யாரும் கொண்டிருக்க மாட்டாங்க, ரஷ்யனோட உருவத்தில் தான் வந்து போன எபிசோடில் வந்து எல்லாருமே போர் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆனால் வந்து அவங்க பேசும்போது கூட ரஷ்யன் லாங்குவேஜ் தான் பேசுவாங்க. ஆனால் வந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா அவங்க ரஷ்யக்காரங்களும் ஸ்க்ரல்ஸ் தான். ஆனால் பிரசிடென்ட்டுக்கு அவங்க ரஷ்யன் நினச்சிப்பாங்க. நியூஸில் வர நடந்து எல்லாமே போடுறாங்க, ரஷ்யக்காரங்களும் ஸ்க்ரல்ஸ் தான் சேர்ந்து அமெரிக்கா பிரசிடென்ட் அட்டாக் பண்ணுறாங்க நியூஸ்ல எல்லாம் போட. அதனால வந்து நிக் ஃபியூரி என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆப்ரேஷன் வார்டுக்கு வெளில உட்காந்து நான் வெயிட் பண்ணுறேன், யாவும் வந்தால் நான் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ கட் பண்ணி நம்ம கிராவிக் தான் காமிக்கிறாங்க. கிராவிக் மேலே நிறைய ஸ்க்ரல்ஸ் வந்து கோவமாக இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க டாலோஸும் போட்டு தள்ளிட்டாங்க. அப்போ தான் வந்து அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, நிக் ஃபியூரி கிட்ட வந்து எல்லா அவெஞ்சர்ஸோட டிஎன்ஏவும் இருக்குது, அதை போய் எடுத்துட்டு வான்னு சொன்னீங்க, ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இந்த நிக் ஃபியூரியை கொல்றதுக்காக நம்ம அவங்க ஒய்ஃப் அமிச்சோம், அவங்க கொல்லவே இல்லை. அதே மாதிரி நீங்கள் வந்து சொன்னீங்க, அதாவது நீங்கள் சொல்லலை, நீங்கள் வந்து அங்கே நிக் ஃபியூரி கண்ணு முன்னாடி நிக் ஃபியூரி உங்கள் கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்கான், ஆனால் அவனை கொல்லாமல் டாலோஸை கொன்னீங்க. அப்போனா நீங்கள் வந்து நிக் ஃபியூரி கொல்ல நீங்கள் ஆசைப்படல, நீங்கள் ஏதோ ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, அதனால் வந்து நாங்கள் வந்து உங்களை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை அவங்க அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே எங்களுக்கு இருக்கிறவங்க எல்லாமே அட்டாக் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு அதாவது இந்த கிராவிக் இருக்கான் தெரியுமா, அவங்ககிட்ட வந்து இந்த குரூட்டோட டிஎன்ஏலாம் இருக்குது, கையில் மரமாரெலாம் வரும் தெரியுமா குரூட்டுக்கு, அந்த மாதிரிலாம் இவனுக்கும் வந்து போகுது. ஸோ அப்போ தான் வந்து எல்லாம் வச்சு பயமுறுத்திட்டு இருக்கான், இந்த மாதிரி நானும் அவனை கொண்டுருவோம் அப்படின்ற பயமுறுத்துறான். அதே மாதிரி அந்த நிக் ஃபியூரியோட ஒய்ஃப் ஆரா இருக்கால, அவள் வந்து எப்பயாச்சும் கேட்கல, அதனால அவரை நம்ம போட்டு தெரியலாம் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கிராவிக் சொல்கிறாரு. அப்புறமா கிராவிக் ரோடிக்கு ஃபோன் பண்ணுறாரு. ரோடிக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு பார்த்துருந்தீங்கன்னா, பிரசிடென்ட் கிட்ட போயிட்டு நான் சொன்னது அப்படியே போய் சொல்லு, ஸோ கொன்னது வந்து ரஷ்யன்ஸும் கூடவே ஸ்க்ரல்ஸும் தான் இருந்தாங்க, ஸ்க்ரல்ஸோட இடம் வந்து எனக்கு தெரியும், நாம போய் அவங்கள போட்டு தெரியலாம் அப்படின்ற மாதிரி வந்து பிரசிடென்ட் கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி ரோடி சொல்கிறாங்க. ஸோ ஓகே அப்படின்ற மாதிரி ரோடியுமே போயிட்டு பிரசிடென்ட் கிட்ட சொல்லான்னு போகும்போது டக்குன்னு நம்ம நிக் ஃபியூரி வந்து தடுத்து விட்டுறாரு. நீ உள்ளே போக கூட நினைக்காத, உன்னை நான் போட்டு தள்ளுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, என்னது போட்டு தள்ளுருவியா, நீ அதெல்லாம் முடியாது, ஏன்னா வந்து நீ என்னை போட்டு தள்ளிட்டேன்னு வச்சுக்கேன் என்ன நடக்கும் தெரியுமா, மரியாதையில் நீ தான் கொண்டு நான் பரப்பி விட்டுருவேன், அந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்கு, அதை நான் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் உன் கதை முடிஞ்சுது, உன்னை தான் எல்லாம் தேடுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம நிக் ஃபியூரி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நான் போகிறேன் நினைக்காத மறுபடியும் வரும் அப்படின்னு மிரட்டிட்டு போகிறாரு. இப்போ கட் பண்ணினா நமக்கு நம்ம லண்டனில் தான் காமிக்கிறாங்க. ஸோ லண்டனில் வந்து சோனியாவோட ஆளுங்களுமே வந்து எங்கேயோ போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா சோனியாவோட சீஃபை கொல்றதுக்காக போகிறாங்க. அவங்க சீஃபுமே ஒரு ஸ்க்ரல் தான். ஸோ அப்புறமா வந்து இந்த கிராவிக்கு வந்து உதவி பண்ணுற டாக்டர்ஸ் பேர்லாம் சொல்லு, அந்த 2 டாக்டர் பேர் சொல்லுன்னு சொல்லும்போது அவன் வந்து சொல்ல மாட்டேங்கிறான். நான் அவர் கையிலேயே சுட்டனவனு அவன் சொல்லிடுறான். ஸோ சொன்னதுக்கு அப்புறமா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சீஃபோட செக்யூரிட்டிலாம் வராங்க, நீ அவரை நீ கொல்ல போறீ அப்படின்னு கேட்கும்போது அவனே ஸ்க்ரல் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சோனியா வந்து அவங்க சீஃப் செக்யூரிட்டி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வந்து அந்த சீஃபும் வந்து ஒரு ஸ்க்ரல்லுன்ட்டு. அப்புறம் அந்த சீஃபை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ கட் பண்ணிங்கன்னா எனக்கு கிராவிக் தான் காமிக்கிறாங்க. கிராவிக் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட ஒருத்தர் வந்து கிராவிக் அடைகளை கேட்டு வருவான் தெரியுமா, காயங்களை உள்ள கூட்டின்னு வருவாள், அவனை காமிக்கிறாங்க. அவன் போயிட்டு கிராவிக் கிட்ட வந்து எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கிராவிக் பொறுமையாக எல்லாம் ஆன்சர்லாம் சொல்ல வரும்போது அப்படின்னு சொல்லான்னு வரும்போது டக்குன்னு வந்து அவன் என்ன பண்ணுறான்னா கிராவிக் மேலே அப்படியே அந்த கவரை பொத்தி அவனை சாவடிக்கலான்னு பார்க்குறா. ஸோ நம்ம அப்போ தான் நமக்கு தான் தெரியும்ல கிராவிக் வந்து ஒரு சூப்பர் ஸ்க்ரல்லுன்ட்டு. ஸோ அவங்ககிட்ட தான் நிறைய பேரோட டிஎன்ஏலாம் வச்சிருக்கான் தெரியுமா, அயன்மேன் 3ல வந்த வில்லனோட டிஎன்ஏ, குரூட்டோட டிஎன்ஏ, இந்த மாதிரி நம்மகிட்ட நிறைய டிஎன்ஏ இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே வச்சு அவன் வந்து ஒரு சூப்பர் ஸ்க்ரல்லாக இருக்கான்ல, அதனால வந்து அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டிங்கன்னா அவனை வந்து கண்ணு முன்னாடியே போட்டு தள்ளுறான், எல்லா ஸ்க்ரல்ஸ் முன்னாடியே வந்து அவனை போட்டு தள்ளுறான். இதே மாதிரி நிறைய பேரை போட்டு தள்ளுறான். இந்த மாதிரி ஏதாவது பண்ணினா உங்களுக்கும் இதே கதி தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு போகிறான். ஒரு கட் பண்ணினா நமக்கு நிக் ஃபியூரி தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் ஒரு இடத்துக்கு போகிறார். அது எந்த இடம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ வந்து அவர் ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா ஸ்க்ரல்ஸுமே ஒரே இடத்துல வந்து நினச்சிருப்பார், அந்த இடத்துல காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு காயாவும் வராங்க. ஸோ அப்போ தான் வந்து நிக் ஃபியூரி சொல்கிறாரு, உங்கள் அப்பா இறந்ததெல்லாம் அர்த்தமில்லாத சாவு தான், உங்கள் அப்பா எதுக்கு செத்தான்னு அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் சரி இப்போ அவரை பற்றிலாம் பேசாதீங்க, எங்கள் அப்பா இறந்துட்டார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் காயா என்ன சொல்கிறான்னா, எங்கள் அப்பா இறுதி சடங்கு பண்ணுமே என்ன பண்ணுறது கேட்கும்போது, ஆரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி வைக்கிறேன், நீ அவகிட்ட பார்த்துக்கோ அப்படின்னு மாதிரி அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி இப்போ நான் ஃபின்லாண்டுக்கு போகிறேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ கட் பண்ணி நம்ம சோனியா தான் காமிக்கிறாங்க. ஸோ அவங்க போயிட்டு அந்த 2 டாக்டரை போய் பார்க்குறாங்க. அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான். ஸோ அப்போ தான் வந்து அதை என்ன அதாவது அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, அது எல்லா அவெஞ்சர்ஸோட டிஎன்ஏ அதை பற்றி வந்து 2 டாக்டர் ஃபுல்லாக சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறான்னா, நான் என் ஒய்ஃபே கொண்டுருவேன், நான் கிராவிக் தான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது சோனியா வந்து அவங்க சுட்டுட்டு அவங்க ஒய்ஃபை மட்டும் கூட்டிகிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகிறாங்க. இப்போ கட் பண்ணி நம்ம காயாவையும் ஆராவை தான் காமிக்கிறாங்க. ஸோ காயா போயிட்டு அப்படியே ஆராவை அப்படியே போய் பயமுறுத்தலாம் பார்க்குறாங்க. ஸோ இப்போ கட் பண்ணினா நமக்கு நம்ம இவர் அதாவது ரோடியை தான் காமிக்கிறாங்க. ரோடி வந்து என்ன பண்ணுறான்னா பிரசிடென்ட் போய் பார்க்குறான். ஸோ அவன் கிராவிக் சொன்னது எல்லாத்தையுமே அப்படியே சொல்கிறான். அவனுமே அப்படியே நம்புறாரு. நிக் ஃபியூரி சொன்னது ஒரு வாட்டி கூட காதில் விட போல. ஸோ அப்போ தான் வந்து அந்த பிரசிடென்ட் என்ன சொல்லாட்டு பார்த்துருந்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரல்ஸ் எல்லாம் கொன்று இந்த ரஷ்யாக்காக நம்மகிட்ட சண்டைக்கு வந்துட போகிறோம், அப்புறம் பெரிய போரே வந்துட போகுதுன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் வராது. ஸோ அப்படி ஸ்க்ரல்ஸ் சத்தாங்கன்னா நமக்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரோடி வந்து இன்னும் கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டு இருக்காரு. போய் கட் பண்ணினா நமக்கு நம்ம நிக் ஃபியூரி காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து காரில் போயிட்டு இருக்காரு.
போகிறாரு. எங்கே போகிறாரு? ஃபின்லாண்டுக்காக போகிறாரு. ஸோ அப்போ தான் வந்து இந்த கிராவிக் ஃபோன் பண்ணுறான். அவர் காத்துக்கிட்டு இருக்காரு கிராவிக் அப்போ ஃபோன் பண்ணுவான்ட்டு. ஃபோன் பண்ணுறாரு, எனக்கு அந்த ஹார்வெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹார்வெஸ்ட்டில் கொடுக்க முடியாது அப்படிமா நிக் ஃபியூரி வந்து நக்கல் அடிச்சுட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹார்வெஸ்ட் என்னன்னா இந்த அவெஞ்சர்ஸோட எல்லா டிஎன்ஏ இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒரு இடத்துல வச்சிருக்காரு. ஸோ அதை வச்சிருக்கிற இடம் தான் ஹார்வெஸ்ட். எனக்கு அந்த ஹார்வெஸ்ட் வேணும் அப்படின்னு மாதிரி கேட்குறாரு. ஸோ அப்புறமா அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்து போலீஸ் பாஸ்போர்ட்லாம் வச்சு ஃபின்லாண்டுக்குமே வந்து நிக் ஃபியூரி போயிட்டாரு. கட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த ஆராவையும் காயாவை தான் காமிக்கிறாங்க. இவங்க 2 பேருமே வந்து இறுதி சடங்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யாருக்கு இறுதி சடங்கு? டாலஸ்க்கு வந்து இறுதி சடங்கு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க 2 பேர் மட்டும் தான் அங்கே இருக்காங்க. அப்புறமா வந்து இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நிக் ஃபியூரி அவர் எப்படி இங்கே வந்துட்டு போவார் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு வந்து வீடே கிடையாது. ஸோ ஆக்சுவலி வந்து அவருக்குன்னு பார்த்து நான் வீடு கட்டினேன். ஃபுல் ப்ரைவசி இருக்கணும், ஃபுல் செக்யூரிட்டி இருக்கணும். அதே மாதிரி அவர் வெளில உட்காந்து புக் படிப்பார். சூரிய ஒளி அப்படியே ஒரு மேலே படும். நான் அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் காயா ஒன்று கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எப்படி வந்து நிக் ஃபியூரி கிட்ட வந்து உண்மையான உருவத்தை காமிச்சு அவர் லவ் பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க கோவமாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறமா அந்த இடத்துக்கு கிராவிக்கோட ஆளு எல்லாமே வராங்க. இவங்கள கன் எடுத்து போட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா எனக்கு நிக் ஃபியூரி தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து போலி பாஸ்போர்ட்டில் வச்சு ரஷ்யன் மாதிரிலாம் ஒரு டெக்னாலஜி உருவாடி அப்படியே அங்கே கிளம்புறாரு. ஸோ அங்கே தான் வந்து நம்ம சோனியாவும் அங்கே தான் இருக்காங்க. சோனியா வந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ தான் சோனியா வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. நிக் ஃபியூரியுமே என்ன சொல்கிறாருன்னா, ரோடி கிடையாது, அவன் வந்து ஸ்க்ரல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்ககிட்ட எந்த மேட்டரும் சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி தான் சோனியா சொல்கிறாங்க. சரி ஓகே, இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சு அப்படின்னு சோனியா கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்து எல்லா அவெஞ்சர்ஸோட ரத்தத்தையும் அதாவது எல்லா அவெஞ்சர்ஸ் டிஎன்ஏவும் நான் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதை கலெக்ட் பண்ணதுக்கு வந்து கிராவிக் தான் ஹெட்டு, அவனை தான் நான் பண்ண சொன்னேன். ஸோ கலெக்ட் பண்ணும்போது அவனுக்கு இந்த மாதிரி ஐடியா வந்திருக்கும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன ஐடியான்னு கேட்கும்போது இந்த அமெரிக்காவுக்கு ரஷ்யாவுக்கு சண்டையை விட்டு ஒரு பெரிய வாரி கொண்டு வரணும், அதான் அவனோட ஆசை. இப்போ போயிட்டு வந்து நம்ம ஸ்க்ரல்ஸை போயிட்டு நம்ம போனோம்னா ரஷ்யா சண்டைக்கு வருவாங்க அமெரிக்கா கிட்ட. ஸோ அது பெரிய போரா மாறும் அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து இவங்க ஒரு கல்லறைக்கு போகிறாங்க. ஸோ அந்த கல்லறை யாரோட கல்லறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிக் ஃபியூரியோட கல்லறை. அந்த கல்லறைக்குள்ளே தான் எல்லா அவெஞ்சர்ஸோட டிஎன்ஏமே இருக்குது. ஸோ அதுக்கு பேர் ஹார்வெஸ்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். அந்த ஹார்வெஸ்ட்டு அந்த கல்லறைக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அப்போ தான் வந்து சோனியா என்ன சொல்கிறான்னா, இப்போ இதை கொடுத்தனா பெரிய வாரே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று கொடுத்து தான் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம நிக் ஃபியூரி கெத்தாக சொல்கிறாரு. அப்புறமா ஒரு இடம் மாதிரி இருக்குது, ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த ரூம்குள்ளே போகிறாரு. அங்கே பார்த்தா அவர் வந்து ஒரு லாங் கோட் ஒன்று வச்சிருப்பார்ல, அதை போட்டு இன்னும் வராருங்க. கூட அந்த ஒரு ஐபேட் மாதிரி போட்டிருப்பார்ல, அதையும் போட்டுக்கிட்டு போருக்கு நான் ரெடி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எபிசோட் 6 எபிசோட் ஸ்டார்டிங்லேயே நம்ம நிக் ஃபியூரி தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி நான் கிளம்பிட்டேன், நீ அந்த இடத்துக்கு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் அங்கே வந்து கிளம்புறாரு. ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆரா இருக்காங்களா, அவங்ககிட்ட வந்து கடைசியாட்டி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஆரா வந்து அங்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ கூட நிக் ஃபியூரி தான் போவோம் அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ இப்போ அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த இவன் இருந்தால் தெரியுமா கிராவிக், அவனோட இடத்துக்கு தான் போகிறாரு. ஸோ அப்போ அங்கே ஒரு கார் வருது. ஸோ அது வாட்டும் அந்த கிராவிக்கோட இடத்துக்கிட்ட வரதுனால வந்து செக்யூரிட்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காரை வந்து ஷூட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட நிக் ஃபியூரி வந்து அங்கேருந்து தப்பிச்சு கிராவிக்கோட இடத்துக்குள்ளே வந்துடுறாரு. ஸோ அது வந்து கைவிடப்பட்ட ஒரு நியூக்ளியர் ஃபேக்ட்ரி. அங்கே வந்து பயங்கரமான ரேடியேஷன் இருக்குது. ஸோ இவருக்கு வயசாயிருச்சு இல்லை, ஸோ அதுக்கான மாத்திரைலாம் எடுத்துகிட்டு போகிறாரு. பட் ரேடியேஷன் அதிகமாக அவரால் போக முடியல. ஸோ அந்த இடத்துக்குள்ளே வந்து மனுஷங்களால் போக முடியாது, ஸ்க்ரல்ஸால் மாதிரி தான் போக முடியும். ஸோ அதனால் வந்து கஷ்டப்பட்டு அவர் உள்ளே போயிடுறாரு. கட் பண்ணினா நமக்கு நம்ம அந்த பிரசிடென்ட் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ அந்த இதுக்கு யூஎஸோட அட்மிரல் வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது ரஷ்யா மேலே போர் தொடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அதை அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அட்மிரல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் லேட்டாக பண்ணலாங்கிறாங்க. ஆனால் வந்து ரோடி கண்டிப்பாக பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்போ தான் வந்து இவங்களுக்கு ஒரு நியூஸ் வருது. என்னன்னா, ரஷ்யாவோட பார்டர்லேருந்து எந்த ஆயுதமே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நியூஸ் வருது. ஸோ அதனால் வந்து ரோடி என்ன சொல்கிறாங்க, நம்ம அவங்களை போட்டு தரணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இவர் அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ கட் பண்ணிங்கன்னா நம்ம நிக் ஃபியூரி தாங்க காமிக்கிறாங்க. ஸோ உள்ளே போனால் தெரியுமா, அப்போ வந்து ஒரு டோரை திறந்து உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தா கிராவிக் நிற்கிறான். ஸோ கிராவிக் நிற்கிறத பார்த்துட்டு அவன் வந்து ஒரு சயின்டிஃபிக் மிஷின் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் அவர்கிட்ட போகிறாரு. அவன் கிட்ட போகிற மாத்திரை எடுத்து போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் அவரால் மாத்திரை எடுத்து போட முடியல. மாத்திரை அப்படியே கீழே போட்டுறாரு. சரி ஓகே சார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் சாவதா போகிறீங்க, எதுக்கு மாத்திரை எடுத்து போட்டுட்ருக்கீங்க? கடைசி 20 நிமிஷத்தை என்கிட்ட நீங்கள், அதாவது உங்களோட கடைசி 20 நிமிஷத்தை என்கிட்ட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணுறதால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி மாதிரி வந்து அவன் சொல்கிறான். சரி ஓகே சார், இப்போ நான் வந்து ஒரு மிருகமாக மாறி இருக்கேன், அதுக்கு காரணம் யார் தெரியுமா? நீங்கள் தான். நீங்கள் வந்து ஒரு சத்தியம் பண்ணீங்க, ஆனால் வந்து உங்களால் கடைப்பிடிக்க முடியவே இல்லை. நீங்கள் என்ன நிறைய மிஷனுக்கு அனுப்பிச்சிங்க. நான் போன ஃபஸ்ட்டு கால் யார் தெரியுமா? இப்போ என் உடம்புக்குள்ள அதாவது நான் உடம்புக்குள்ளே இருக்க தெரியுமா, அவனை தான் ஃபஸ்ட்டு கொன்னேன். ஸோ அது மாதிரி நிறைய மிஷன் எனக்கு கொடுத்தீங்க, நான் நிறைய பேரை கொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சார். இப்போ நீங்கள் சாவப்படுங்க, நீங்கள் சத்ததுக்கு அப்புறமா இந்த உலகமே கொஞ்ச நேரத்தில் அழிஞ்சிடும். ஸோ அப்போ தான் வந்து அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் சொல்கிறான். ஸோ அப்போ தான் வந்து நம்ம நிக் ஃபியூரி வந்து சொல்கிறது என்னன்னா, நாங்கள் வந்து உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தோம், அதுக்கப்புறமா நான் நிறைய கிரகத்தை தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்த மாதிரி கிரகம் கிடைக்கவே இல்லை. சரி உங்களை வச்சு எங்கள் மக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். அப்புறம் நான் நினச்சேன்னா வந்து உங்களை வந்து இந்த பூமியில் நான் வாழ வைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் வந்து 800 கோடி மக்களால் வந்து இதை ஏற்றுக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நிக் ஃபியூரி வந்து உண்மையாக சொல்கிறாரு.
ஸோ அப்புறமா ஒரு சொல்ல வராது, என்ன சொல்ல வராதுப்பா அப்படி காமிக்கிறதோ நம்ம கட் பண்ணிடுறாங்க. ஸோ அப்போ தான் வந்து சோனியா வந்து ரோடிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ வந்து சோனியா வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, இந்த நீ வந்து நிக் ஃபியூரி கிட்டேருந்து எப்படியா தப்பிச்சிரு, அவன் செம்ம காண்டாக இருக்கான், அவன் வந்து பைத்திய மாதிரி சுற்றிட்டு இருக்கான், பிரசிடென்ட் கொல்லான் தான் வந்துட்டு இருக்கான், நீ பிரசிடென்ட் இடத்த மாற்றுன்னு சொல்லும்போது அவங்க ரோடியுமே பிரசிடென்ட் இடத்தெல்லாம் மாற்றுறாங்க. ஸோ அப்போ தான் தெரிய வந்து சோனியா வந்து பிளான் போட்டு ரோடியை திசை திருப்பி ரோடியை வந்து கை அப்படியே பிடிச்சி வச்சுறாங்க. பிடிச்சி வச்சு பிரசிடென்ட் முன்னாடி வந்து ரோடியை பற்றி சொல்லலாம்ல. ஸோ அந்த ஐடியா தான் சோனியா வந்து நம்ம ரோடி வந்து கன் பாயிண்டில் பிடிச்சிடுறாங்க. இப்படி கட் பண்ணினா நிக் ஃபியூரி சொல்ல வந்திருப்பாள், என்ன சொல்ல வந்திருப்பானா, என்கிட்ட தான் இந்த ஹார்வெஸ்ட் இருக்குது இந்தான் அப்படி கொடுப்பாரு. ஸோ அவரால் நம்பிக்கையே இல்லை, இவர் உண்மையிலேயே ஹார்வெஸ்ட் தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தேகப்படுறாரு. ஸோ அப்போ தான் வந்து அந்த ஹார்வெஸ்ட் எடுத்து போய் செக் பண்ணி பார்த்தா அதில் வந்து தேனோஸோட டிஎன் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து கேப்டன் மார்வல் அதாவது கேரன் டேவிஸ் இருக்கால, ஸோ இவங்களோட எல்லா டிஎன்ஏமே இருக்குது. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்துருந்தீங்கன்னா, டக்குன்னு வந்து அவன் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த ஹார்வெஸ்ட் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் வைக்கிறான். ஸோ இவனும் அந்த மிஷினில் தான் இருக்குது, அதுக்குள்ளே நிக் ஃபியூரியுமே தான் இருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து அவன் வந்து அந்த ஆன் பண்ணி விடுறான், அதாவது அவன் வந்து அந்த ஆன் பண்ணி விடுறான். ஸோ அப்போ தான் வந்து வெளில வரும்போது பார்த்துட்டிங்கன்னா வந்து எல்லா அவெஞ்சர்ஸோட கூட வந்து தேனோஸோட அடியெல்லாம் தான் தெரியுமா, அவங்களோட டிஎன்ஏமோ இதில் இருக்குது. ஸோ அவங்களோட எல்லா பவருமே பற்றி இவன் உடம்புல இருக்குது. அப்போ தான் வந்து இவர் வந்து நிக் ஃபியூரி ஒரே குத்தி சாவச்சிலாம் நம்ம பார்க்குறான். டக்கு நம்ம நிக் ஃபியூரி வந்து அவன் கையை பிடிக்கிறாரு, கையை பிடிச்சி ஒரு குத்துறாரு, அவன் எங்கேயோ போய் விழுந்துடுறான். அப்போ தான் தெரிய வந்தா நிக் ஃபியூரி கிடையாது நம்ம காயான்ட்டு. ஸோ காயா வந்து நிக் ஃபியூரி மாதிரி உரம் மாதிரி நம்ம இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதை யாரை நம்ம இவனுக்கு தெரியுமா, அதான் கிராவிக், இவனை போட்டு சம்மடி அடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி கட் பண்ணினா நம்ம உண்மையில நிக் ஃபியூரி காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பிரசிடென்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா அந்த ரோடியை பிடிக்கிறாங்க. ரோடியை பிடிச்சி வந்து அதான் ரோடியை பற்றி ஃபுல்லாக சொல்கிறாங்க. ரோடியை தப்பிக்கவே முடியல. அப்புறமா வந்து அவன் தப்பிக்கலான்னு போகிறான். டக்கு நம்ம நிக் ஃபியூரி வந்து ரோடியை சுட்டுறாரு, நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறார். அப்போ தான் பிரசிடென்ட் வந்து ரஷ்யா மேலே போர் தொடுத்தவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கட் பண்ணினா நமக்கு இவங்க அந்த காயாவையும் அந்த கிராவிக்கு தான் காமிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காங்க. காயா பிடிச்சி நம்ம இவன் கிராவிக் இருக்கால அவர் செம்மடி அடிச்சிடுறாங்க. ஸோ அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து அவர் தான் நம்ம காயா வந்து ஒரு கிராவிக்கை போட்டு செம்மையடி அடிச்சிடுறாங்க. ஸோ கிராவிக்குமே அந்த இடத்துல அப்படியே இறந்து போயிடுறாரு. காயா வந்து எப்படி கிராவிக் அடிக்கிறாங்க, கிராவிக் தான் ஆல்ரெடி அவங்க எல்லா சக்தியும் அவங்ககிட்ட தான் இருக்குது, காயா அப்படி அடிக்கிறான்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ ஆக்சுவலி வந்து காயாவும் அந்த ரிசர்ச் ரூமில் தான் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போவும் அவங்க அந்த ரிசர்ச் ரூமில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குமே அந்த பவர் இருக்கும்ல, ஸோ அதை வச்சு தான் அவங்க அடிச்சிருப்பாங்க. ஸோ அப்போ தான் அப்படி கட் பண்ணி அவங்க பிரசிடென்ட் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு, என்னன்னா இந்த மாதிரி ஸ்க்ரல்ஸ் எல்லாம் தான் தெரியுமா, இவங்க எல்லாமே வந்து அதான் நம்ம நாட்டு மக்கள் இந்த ஸ்க்ரல்ஸாக தான் சத்தாங்க. ஸோ ஸ்க்ரல்ஸை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ இவர் வந்து தப்பான அறிக்கையை கொடுத்துருப்பாரு. இப்போ கட் பண்ணி அவங்க நெக்ஸ்ட் தான் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து நான் கிளம்புறேன், வந்த வேலை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி வந்து ஆராய்ட்ட சொல்கிறாங்க. ஸோ ஆராய்கிட்ட வந்து வேறு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வேலை முடிஞ்சது நான் கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் ஆறாவுமே வந்து சரி உங்கள் மேலே இருக்கிற கோவலாம் எனக்கு போயிடுச்சு, வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போகலாம் அப்படிமா சொல்கிறாங்க. இப்படி கட் பண்ணினா அவங்க ரொம்ப சோனியா வந்தாங்க காமிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து எங்கே வராங்க பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம இவங்களுக்கு அந்த மாதிரி காயா அவங்ககிட்ட பேச வராங்க. ஸோ அப்போ தான் வந்து என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, நீ கூட சேர்ந்து வேலை செய்யலான்னு கேட்குறாங்க. அதுக்கு தான் வந்து காயா என்ன சொல்கிறாங்கன்னா, முடியாது, எங்கள் அப்பா இந்த மாதிரி தான் தோற்று போனாங்க, அந்த மாதிரி நானும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் சோனியா என்ன சொல்கிறான்னா, ஒரு லவ் வேணா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வேணா, நான் வந்து ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன், நீ வந்து என்ன யூஸ் பண்ணிக்கோ, நான் வந்து என் நாட்டு மக்களுக்காக நான் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன், நீ உன்னோட நாட்டு மக்களுக்காக என்ன யூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. கட் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் காமிக்கிறாங்க. ஸோ அவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு வந்து வார்ன் பண்ணுறாரு, நீங்கள் இந்த மாதிரி தப்பான அறிக்கை கொடுத்துருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் நல்ல ஸ்கில்ஸ் நம்ம சாப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணிங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வரையுமே ஆறாவது காமிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து இவங்க வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் தான் போகிறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு ஆறாவும் வராங்க. ஆறா வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து என்னோட உருவத்தில் இருக்கட்டும் இல்லைன்னா வேற ஒரு உருவத்தில் இருக்கிற மாதிரி கேட்கும்போது உன் உருவத்திலே இருக்கட்டும் நிக் ஃபியூரி சொல்கிறாரு. ஸோ அப்புறமா வந்து ஆறா என்ன சொல்கிறாங்க, அதாவது அப்போ தான் நம்ம நிக் ஃபியூரி என்ன சொல்கிறாங்க பார்த்துட்டிங்கன்னா, இப்போ எதுக்கு ஸ்பேஸுக்கு போகிறோன்னா அங்கே வந்து இந்த கிரீ என்ன சேர்ந்தவங்க இருக்காங்களே அவங்க வந்து ஸ்க்ரல்ஸ் கிட்ட எல்லாமே பேச அவங்களுக்கு நிலத்தை அதாவது அவங்களோட கிரகத்தை ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் இப்போ அவனை கூட்டிகிட்டு போகிறேன், நீ வந்து நான் சுமூகமாக முடிஞ்சிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து இவங்களுமே அதே இவங்க ஆரோ இருக்காங்களோ அவங்களுமே ஒத்துக்கிறாங்க. ஸோ நிக் ஃபியூரியுமே அப்படியே வந்து நிக் ஃபியூரி ஆரோவும் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் போகிறாங்க. இதோட இந்த சீக்ரெட் இன்வேஷன் சீரிஸுமே முடியுது. இது ஒரு நல்ல சீரிஸ் தாங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிடுச்சு, நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பை பை, see you, டாடா.